Papu, Gavnida, properties of rational numbers. நம்ம பார்க்க போறது. Okay. Previously, we would have seen what is meant by a rational number and equivalent rational numbers, positive, negative, எப்படி, how to represent a rational number on a number line, and basic arithmetic operations on rational number. ரெண்டு exercise complete பண்ணிருப்போம். கரெக்டா? So now properties of rational numbers. So இந்த ரேஷனல் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா மேஜரா ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஒரு டைப்பா இருக்கும் அண்ட் ஒரு 2 டைப் தனியா படிப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் த கலெக்ஷன் Q of rational numbers. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி சிம்பிள் தங்கம். என்னன்னா இப்போ if you choose two rational numbers, for example நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்கக்கூடிய 3 4 வச்சு சொல்றேன். ஓகே, 3 4 அப்படின்னா 3/1 4/1 அதுதான் ரேஷனல் நம்பர் ஃபார்மட். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா it should be expressed in the form a/b, பட் ஆக்சுவலா என்னது 3யும் 4ம் ஒரு ரேஷனல் நம்பர் தான். கரெக்டா? சோ இப்ப 3 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர் தான், 4 அப்படின்றதும் it is a rational number. கரெக்டா இல்லையா? சோ இந்த ரேஷனல் நம்பர்ல நீங்க ஏதாவது ஒரு ஆபரேஷன், basic arithmetic operation நம்ம 4 படிச்சிருப்போம். What are the 4 basic arithmetic operations that we always study? Addition, subtraction, multiplication, division. கரெக்டா இல்லையா? addition, subtraction, multiplication and division. So இப்படி நீங்க ஒரு ரெண்டு rational number எடுக்கிறீங்க அப்படின்னா if you do any arithmetic operation on these two rational numbers, வரக்கூடிய answer இருக்கு பாத்தீங்களா, that answer also should be a rational number. அதுதான் closure property. இப்போ 3 and 4 இருக்கா, 3 plus 4, 3 plus 4 ஓட answer என்ன? 7. 7 is also a rational number. 3 minus 4, what is the answer? Minus 1. Minus 1 is also a rational number. Ma'am, இது integer ஆச்சே, இது natural number ஆச்சே? இல்ல, rational number தான். All integers, all natural numbers, all whole numbers come under rational numbers. கரெக்டா இல்லையா? So minus 1 is a rational number. சரி, 3 into 4. Okay வாமா? 3 into 4 அப்படின்னா என்னது நமக்கு? 12. 12 is also a rational number. So இப்படி நம்ம எந்த ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்னாலும் at basic arithmetic operations la, when you operate it on any two rational numbers, the answer also should be a rational number. அப்படி இருந்துச்சு அப்படின்னா closure property satisfied னு அர்த்தம். சரியாடா தங்கம்? சோ அது செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க. closure property for addition, closure property for multiplication. So addition அப்படின்னா என்ன நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம சொன்னதை வச்சு if you choose any two rational numbers, generally a b ன்னு alphabet வச்சு இப்ப படிச்சோம், வேரியபிள் வச்சு படிச்சோம்னா if you add these two numbers, addition அப்படின்னா என்ன கண்ணா? add. அப்ப if you add these two numbers, அது எப்படி இருக்கணும்? அதனுடைய ஆன்சரும் a plus b ன்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த sum இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆன்சர், that should also be a rational number. அதுதான் closure property of addition. closure property for multiplication என்னது? அதே மாதிரி ரெண்டு rational number a b ன்னு எடுக்கிறப்ப if you multiply, the product should be a rational number. சரியாடா? இன்டீஜர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டும் இன்டீஜரா இருக்கணும். அடிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அடிஷனோட சம்மும் என்ன இருக்கணும்? இன்டீஜரா இருக்கணும். சோ அதை வந்து நீங்க க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்டீஜர்ஸ் சொல்லுவீங்க. இப்ப நம்ம என்ன படிக்கிறோம்? ரேஷனல் நம்பர்னு படிக்கிறோம். சோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் ரேஷனல் நம்பர். சரியா? மாமா இது என்ன மேம் பெரிய விஷயமா? எல்லா நம்பருமே ரேஷனல் நம்பரா தானே ஒரு திருப்பியும் பார்த்தா அப்படின்னா டிவிஷன் எடுத்துக்கோடி தங்கம். டிவிஷனுக்கு இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாது. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகாது செல்லும்? டிவிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன் அப்படின்னா அடிஷனுக்காகவும் மல்டிப்ளிகேஷனுக்காகவும். ஏன்? ஈவன் ஃபார் சப்ட்ராக்ஷன் திஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கெட் சாட்டிஸ்ஃபைட். சரியா? ஏன் அப்படின்னா எனி நம்பர் when you subtract உங்களுக்கு ஃபைனலா வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸும் இப்படிதான் இருக்கும். ஃபைனல் ஆன்சரும் it will be a rational number only. அப்ப டிவிஷன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஜீரோவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஆமாவா இல்லையா தங்கம்? ஜீரோ is also a rational number. So ஜீரோவை நீங்க வந்து 2 ஓட இல்ல 3 or any other number இதோட அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இல்ல மல்டிப்ளிகேஷனோ பண்றப்ப உங்களுடைய ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா 2, இதுல என்னது -2, இதுல என்னது 0. So 2 is a rational number, -2 is a rational number, 0 is also a rational number. But இதே இப்ப இந்த 0 and 2 நான் வந்து டிவிஷனுக்கு அப்ளை பண்ணி பாக்குறேன்னு வச்சுக்கோ. 0/2 no problem. 0 வந்து நியூமரேட்டர்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு 0ன்ற ஆன்சர் கிடைக்கும். அது ரேஷனல் நம்பர் தான். உடனே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் டிவிஷன் சாட்டிஸ்ஃபைடா நினைச்சுக்காத. ஏதாவது ஒரு டேர்முக்கு நமக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னாலும் நீங்க டோட்டலா வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்க முடியாது. ப்ராப்பர்ட்டி இல்ல லா அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிளா இருக்கணும். கரெக்டா இல்லையா?
இதே 0/2 2 0வால டிவைட் பண்ணி பாரு. எனி நம்பர் வந்து டிவைட் 0வால டிவைட் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? Not defined. The answer is not defined. You will not get an answer. அப்ப அந்த ஆன்சரே அங்க இல்லன்றப்ப அது நீங்க எப்படி ரேஷனல் நம்பரா இல்லையான்றது எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க? முடியாது இல்லம்மா. So 0 அப்படின்றது வந்து டிவிஷன்ல டினாமினேட்டர்ல வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்காது? ஒரு ரேஷனல் நம்பரே திரும்ப கிடைக்காது. You will not obtain a rational number. ஓகேவா? 0 நியூமரேட்டர்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. பட் டிவிஷன் டினாமினேட்டர்ல வரப்ப நமக்கு ஆன்சர் என்ன ஆகாது? ரேஷனல் நம்பர்ல வராது. சோ இந்த ஒரு கேட்டகரி வந்து நமக்கு அந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டில வராததுனால டோட்டலாவே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் டிவிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிடுறோம். Closure property for division is not applicable. அப்ப remaining இருக்கக்கூடிய 3 operations addition, multiplication and even for subtraction closure property வந்து satisfy ஆகும். எதுக்கு மட்டும் satisfy ஆகாது? For division it is not satisfied closure property. புரியுதாடி தங்கம்? So closure property அப்படின்னா என்ன? நீ எந்த basic arithmetic operation அதுல வந்து அப்ளை பண்ண அப்படின்னாலும் again நீங்க எந்த நம்பர்ஸ் எடுக்கிறீங்களோ அதே கேட்டகரியில இருக்கிற நம்பர்ஸ் ஆன்சரா கிடைக்கணும். நீங்க ஒரு ரேஷனல் நம்பரை சூஸ் பண்ணி ஆட் பண்றீங்க அப்படின்னா உங்க சம்மும் ஒரு ரேஷனல் நம்பரா இருக்கணும். ஒரு ரேஷனல் நம்பரை சூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய டிஃபரன்ஸும் ரேஷனல் நம்பரா இருக்கணும். ரேஷனல் நம்பர்ஸை சூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்டும் ரேஷனல் நம்பரா இருக்கணும். பட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 0 அப்படின்ற ஒரு நம்பரால நம்ம எந்த நம்பரை வேணாலும் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் என்ன ஆயிடும்? நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். சோ இந்த ஒரு இடத்துல மட்டும் நமக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நாட் சாட்டிஸ்ஃபைட். சோ டிவிஷனுக்கு it does not hold. புரியுதாடா? சோ இந்த ட்ரை திஸ்ல உங்களுக்கு அதான் கொடுத்திருக்காங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆன் இன்டீஜர்ஸ் ஹோல்ட்ஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன் அண்ட் நாட் ஃபார் டிவிஷன். வாட் அபவுட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றாங்க. ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் அதேதான். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட்ஸ் ஃபார் என்னது? சப்ட்ராக்ஷன். ஆனா டிவிஷனுக்கு ரேஷனல் நம்பர்ஸ்ல வராது. புரியுதாடா தங்கம்? சோ வெரிஃபை பண்ணா இதுதான் வந்து உங்களுக்கு ரீசனா வரும். ஓகேவா டிமைல? ரீசன் கேட்டாங்க அப்படின்னா when 0 is chosen as the divisor, 0வை நீங்க டிவைசரா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா your answer will not be a rational number. அதனால அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லலாம்? it will not hold for division அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதாடா தங்கம்? since the answer is not a rational number நம்ம வந்து does not hold for rational number for division அப்படின்னு சொல்லிடலாம். சரியாடா தங்கம்? so subtractionக்கு வரும். ஓகேவா? so அடுத்தது போலாமா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் யூ கோ ஃபார் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நிறைய இதுல பார்த்திருப்பீங்க. சிம்பிள். ஓகேவா? ஆர்டர் மாத்தி எழுதினாலும் அதே ஆன்சர் கிடைக்கணும். அதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சோ a plus b கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன்னா என்னது? a plus b equals b plus a. நீ 3 plus 5 நாலும் 8 தான், 5 plus 3 நாலும் 8 தான். கரெக்டா இல்லையாடி தங்கம்? 3 plus 5 அப்படின்னா இந்த ஆர்டர்ல பாக்குறது. 5 plus 3னா ஆர்டரை மட்டும் தான் மாத்துற, நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகல. சோ இந்த ஆர்டர் மாறினாலும் ஆன்சர் உனக்கு என்ன தங்கம் கிடைக்கணும்? the same answer should be obtained. அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியாடா தங்கம்? மல்டிப்ளிகேஷன்னா என்ன அர்த்தம்? இங்க பிளஸ் பண்றியா? மல்டிப்ளிகேஷனா மல்டிப்ளை பண்ணி பாரு. 3 into 5 நாலும் 15 தான். ஆர்டர் மாத்து. 5 into 3 நாலும் 15 தான். கரெக்டா இல்லையா? so the same answer is obtained when the positions are changed. so ஆர்டர் மாறினாலும் அதே ஆன்சர் கிடைச்சதுன்னா you hold the commutative property. so closure propertyனா நீங்க ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் எடுக்கிறீங்க, அந்த எடுக்கிற நம்பர் ரேஷனல் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன ஆபரேஷன் பண்ணாலும் அந்த ஆன்சரும் எப்படி இருக்கணும்? ரேஷனல் நம்பரா இருக்கணும். அது closure property. கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்து அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய ஆர்டர் சேஞ்ச் பண்ணி சேம் ஆபரேஷன் நீங்க செஞ்சாலும் a plus b னா b plus a, a into b னா b into a, இந்த மாதிரி ஆர்டர் மாறினாலும் the same answer should be obtained. புரியுதாடா தங்கம்? so this is known as commutative property. Commutative property is not for subtraction and division. சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் இது ஹோல்ட் ஆகாது. ஏன் அப்படின்றது நம்மளே செக் பண்ணி பாத்திரலாமாமா? பாரு, 4 minus 3 அப்படின்னா what is your answer? it is equal to 1. கரெக்டா? இப்ப ஆர்டர் சேஞ்ச் பண்ணு. 3 minus 4 அப்படின்னா என்னது? -1. 1 is different from -1. இது ரெண்டுமே different answer. கரெக்டா இல்லையா? உடனே மேம் இங்க வேல்யூ ஒரே மாதிரி கிடையாது. this is a positive integer, this is a negative integer. so positive rational number, negative rational number. அப்ப 4 minus 3 will not be equal to 3 minus 4 அப்படின்னா என்ன சொல்லலாம் ஜெனரலா? a minus b will not be equal to b minus a.
So subtraction க்கு commutative property வராது. புரியுதாடா தங்கம்? Similarly division க்கு பார்க்கலாம். 2/10 அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர்? 1/5 ன்னு வரும். இது ஒரு ரேஷனல் நம்பர் தானம்மா. 2/10 அப்படின்னா 1 டைம் போகும், இது 5 டைம்ஸ் போகும். So 1/5 தான் நம்மளுடைய ஆன்சர். இதே ஆர்டர் மாத்து 10/2 அப்படின்னு நம்ம இடம் மாத்திரோம்னு வச்சுக்கோங்க, பொசிஷன் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன ஆகும்? மாறும். இங்க 1/5 ஆன்சர், இங்க என்னது? 5 தான் ஆன்சரே. ஓகேவா? சோ ஆன்சர் இஸ் சேஞ்சிங். நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு படிச்சோம்? பொசிஷன் மாறினாலும் ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. the same answer should be obtained. so அதனால சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி is not applicable. புரியுதாடி தங்கம்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா it is not applicable only for division. till subtraction உங்களுக்கு அது applicable தான். ஆனா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா both subtraction and division ரெண்டுத்துக்குமே வராது, applicable கிடையாது. சரியாடா தங்கம்? so you understand commutative property? ஓகேமா. இங்க illustration கொடுத்திருக்காங்க பாருமா. A அப்படின்றது ஒரு நம்பர் எடுக்கிறாங்க, ரேஷனல் நம்பர். B அப்படின்ற இடத்துல ஒரு ரேஷனல் நம்பர் எடுக்கிறாங்க. so we check for only addition and multiplication. நம்ம சப்ட்ராக்ஷனும் பண்ணி பார்த்தறலாம் closure propertyல. I am seeing the closure property illustration. சரியா? so A plus B அப்படின்னா addition பண்ணி பார்க்கறாங்க. closure property எதை வச்சு வெரிஃபை பண்றாங்க? addition வச்சு. so இது ரெண்டுமே ரேஷனல் நம்பர் நமக்கு தெரியும். this is also a rational number and -1/2 is also a rational number. so இப்ப additionக்கு செக் பண்றோம் அப்படின்னா வர ஆன்சர் எப்படி இருக்கணும்? it should be a rational number. 3/4 plus of -1/2. அப்ப 3/4 நீங்க என்ன பண்றாங்க? காமன் டினாமினேட்டர் கொண்டு வராங்க. so you convert this into its equivalent rational number. எப்படி? into 2 into 2. ஏன்னா இங்க ரெண்டுமே காமன் டினாமினேட்டரா இருந்தாதான் உங்களால அடுத்த ஆபரேஷன் பண்ண முடியும். so into 2 into 2 னா -1 into 2 என்னடா? -2. 2 into 2 என்னடா கண்ணா? 4. so இப்ப என்னது? 3/4 plus of -2/4. ரெண்டுமே காமன் டினாமினேட்டர். அப்ப காமனா என்ன பண்ணிடுறாங்க? by 4 காமனா எழுதிடுறாங்க. நியூமரேட்டர்ஸ் என்ன இருக்கு? 3 plus of minus என்னது? -2. 3 minus 2 என்னது? 1. 1/4 rational number இல்லையா? yes, it is also a rational number. so closure property is satisfied for addition. ஓகேவா? closure property for multiplication அதே நம்பர்ஸ்க்கு பார்க்கிறோம். so என்னது? 3/4 is a rational number, -1/2 is also a rational number, but it is a negative rational number. அவ்வளவுதான். 3/4 into -1/2. Numerator and numerator multiplied. 3 into -1 is -3. 4 into 2 is 8. -3/8 அப்படின்றது a by b ஃபார்ம்ல இருக்குது. it is a rational number. so multiply நம்ம ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுக்கிறோம், அதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்னது? ஒரு ரேஷனல் நம்பர் தான். so closure property illustration புரிஞ்சுதாடா? next shall we go for commutative property illustration. இங்க பாருங்க கொடுத்திருக்காங்க பாரு. a equals -7/8, b equals 3/5. ரெண்டு டிஃபரெண்ட் ரேஷனல் நம்பர் நம்ம இங்க எடுக்கிறோம். இதுவும் ரேஷனல் நம்பர் தான், இதுவும் ரேஷனல் நம்பர் தான். இதுல என்னது? வர ஆன்சர் ஒரு ரேஷனல் நம்பரா இருக்குதான்னு பார்க்கணுமா? கிடையாது. this is commutative property. commutative property னா என்னது? when you add, அதாவது பொசிஷன் -7/8 and 3/5 உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 3/5 and -7/8 பொசிஷன் மாத்திரப்போ அதே ஆன்சர் கிடைக்கணும். so பாரு, -7/8 plus 3/5 எடுக்கிறாங்க a plus b. so இந்த பொசிஷனுக்கு என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் காமன் டினாமினேட்டர்ஸ் எடுக்கணும். so 8 5s are 40. என்ன தங்க பண்றாங்க? 8 5s are 40. these two denominators are multiplied in order to get a common denominator. இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்றாங்க ஒரு காமன் டினாமினேட்டருக்காக. so அடுத்தது என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்தது என்னமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். so -7 into 5 என்னமா? -35. இங்க எழுதிருக்காங்க பாரு. அடுத்தது 8 into 3. சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். நடுவுல என்ன சிம்பிள்? அடிஷன் தானே பண்றோம். so பிளஸ். இப்ப -7 into 5 என்னது? -35. 3 into 8 என்னது? 24 divided by the common denominator 40. -35 plus 24 எவ்வளோ? -11/40. so இப்ப இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். கரெக்டாமா? இப்ப அதே ஆன்சர் இந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணாலும் கரெக்ட் தான் பார்க்கணும். so இப்ப 3/5 ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க, -7/8 செகண்ட் எழுதியிருக்காங்க. முன்னாடி வந்து -7/8 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சு, 3/5 செகண்ட் பொசிஷன்ல இருந்துச்சு. so இப்ப பொசிஷன் மாத்திருக்காங்க பாரு. இதுலயும் என்னது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 3 into 8 first plus நடுவுல இருக்க சிம்பிள் 5 into -7. so 5 into -7 இருக்கா? divided by இந்த 40 எப்படி கிடைச்சிருக்கும்? these two denominators should be multiplied. 5 into 8 40. அப்ப என்னது? 3 8s are 24, -7 into 5 is -35 divided by 40.
24 minus 35 நமக்கு என்ன ஆன்சர்? minus 11 by 40. So இந்த minus 7 by 8 plus 3 by 5 பண்ணாலோ 3 by 5 plus of minus 7 by 8 பண்ணாலோ இந்த position change பண்ணாலோ ரெண்டுத்துக்கும் ஆன்சர் என்னதான்? minus 11 by 40 தான். So commutative property is satisfied. புரியுதாடி தங்கம்? So normal addition தான். இது ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தனியா பண்ணி பாருங்கடா. ஏன்னா இது அடிஷன் தான். நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் நீங்க திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவாமா? சோ அடுத்தது பாரு. இங்க ஒரு டேப்ல காலம் இருக்குடா தங்கம். அதை நம்ம செப்பரேட்டா பாத்திரலாம். சரியா? ஆபரேஷன்ஸ் வெரிஃபைட் ஃபார் ஆல் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டி படிச்சுட்டு இந்த டேப்ல காலத்துக்கு வரலாம். நெக்ஸ்ட் பாருங்க. Commutative property for multiplication is verified. சரியா? So A into B, B into A. A into B na enadhu? Minus 7 by 8 into 3 by 5. அப்ப ஆன்சர் என்ன? minus 21 by 40. சரி, ஆர்டர் மாத்துறாங்க. இது இங்க போகுது, இது இங்க வருது. அப்ப 3 by 5 into minus 7 by 8 நால அதே minus 21 by 40. சேம் ஆன்சர். So ஆர்டர் மாறினாலும் multiplication is commutative. சரியாடா தங்கம்? So இங்க பாருங்க, try this கொடுத்திருக்காங்க. Try this simple. நம்ம commutative property படிக்கிறோம்ல. So it does not hold for subtraction and division நம்ம சொல்லியிருந்தேன். So அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு இங்க இருக்குது. ஓகேவா? So இந்த try this நம்ம செப்பரேட்டா பாத்திரலாம் தங்கம். நெக்ஸ்ட் பாரு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது இல்லாம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கும். சோ ட்ரை திஸ் பாக்குறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இத பார்த்துட்டு வரலாம். ஓகேவாடாமா? சோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அண்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரிஞ்சிச்சா? க்ளோஷர் அப்படின்னா இது வந்து ஒரு பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாக்ஸ்ல இருந்து ரெண்டு நம்பரை நீ வெளியில எடுக்கிற. யூ பிக் அப் 2 numbers from this box. இந்த பாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். சரியா? சோ நீங்க இந்த ரெண்டு நம்பர் எடுக்கிறீங்க பாத்தீங்களா இந்த பாக்ஸ்ல இருந்து, those 2 numbers when added or subtracted or multiplied, division வராது க்ளோஷர்ல. when added or subtracted or multiplied, திருப்பி கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கணும்? இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற நம்பராவே தான் இருக்கணும். இந்த பாக்ஸ் என்ன பாக்ஸ்? ரேஷனல் நம்பர்ஸ் பாக்ஸ். கரெக்டா? அப்ப ரேஷனல் நம்பராவே இருக்கணும். நீங்க கண்டுபிடிக்கிற அந்த ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா? இப்ப இங்க வந்து ஏன்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுக்கிறீங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பீன்ற ரேஷனல் நம்பர் பிக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரையும் நீங்க என்ன பண்றீங்க? ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சரை திருப்பி இந்த பாக்ஸ்ல இருந்து பிக் பண்ற மாதிரி இருக்கணும். ரேஷனல் நம்பராவே இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். சரியாடா? கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா ஆர்டர் சேஞ்ச் ஆனாலும் the answer should be same. So closure commutative நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா தங்கம்? commutative does not hold for subtraction and division. இந்த try thisல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகேவாமா? Thank you டா. பாப்பு பாருடா, properties of rational numbers. So நம்ம என்ன பார்த்திருப்போம்? closure property and commutative property. கரெக்டாடா? closure property அப்படின்னா if you choose any two rational numbers, then the operations done on those rational numbers, அதனுடைய answers it should be a rational number. So அது closure property. What do you mean by commutative property? Even when the order of the numbers is changed, order மாறி வந்தாலும், position change ஆகி வந்தாலும் answer should be the same. So அது வந்து நம்ம for addition and multiplication ரெண்டுத்துலயுமே பார்த்துட்டோம். for addition and multiplication. and closure property ல நம்ம சப்ட்ராக்ஷனும் இன்க்ளூட் ஆகுன்றத எக்ஸாம்பிள்ல பார்த்திருப்போம். டிவிஷன் doesn't come. கரெக்டா? closure property ல டிவிஷன் வராது. so commutative property ல both subtraction and division will not be applicable ன்னு பார்த்தோம். so அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. try these. is 3 by 5 is அப்படின்னு சொல்லி question mark கொடுத்திருக்காங்க. whether this combination is equal to this combination. நடுவுல பாருங்க equal to இருக்குதா தங்கம் இங்க? so 3 by 5 first subdivision minus 7 by 8. இத first நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவாமா? A 3 by 5 அப்படின்றது A ன்னு வச்சுக்கோங்க. B அப்படின்றது இன்னொரு ரேஷனல் நம்பர் வந்து 7 by 8. You subtract these two rational numbers. 3 by 5 minus 7 by 8. என்ன பண்ணணும்? What is our first step? The denominator should be common. அப்ப the denominator should be multiplied. 8 5s are 40. கரெக்டாமா? அடுத்தது என்னடா கண்ணா? 3 and 8 should be multiplied. Cross multiplication. 3 8s are என்னமா? 24. அடுத்தது 5 7s are என்னடா கண்ணா? 35. நடுவுல என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் இருக்கு. so minus 35. 24 minus 35. அப்ப இங்க என்னது? opposite symbol. so subtraction.
Subtraction என்னது 35யும் 24யும் subtract பண்ணுங்க. 5 minus 4 1, 3 minus 2 1. 11 எழுது. But symbol நீங்க எந்த symbol போடணும்? Plus ஆ minus ஆ? Greater number ஓட symbol. 35 is the greater number. 35 ஓட symbol என்ன? Minus. Minus 11 by 40. கரெக்டா தங்கம்? இது எப்போ? When you take A minus B. ஏன்னா A வந்து 3 by 5 எடுத்திருக்கீங்க, B வந்து 7 by 8 எடுத்திருக்கீங்க. அப்ப 3 by 5 minus 7 by 8 னா A minus B. இப்ப commutative property verify பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? B minus A பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். A minus B க்கு பதிலா B minus A. இங்க கொடுத்திருக்காங்க பாரு 7 by 8. என்னமா? 7 by 8 minus 3 by 5. Minus 3 by 5. பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்ப ஆன்சர் அதே மாதிரி வருதான்னு பாப்போமா? சோ இங்க என்னடா கண்ணா? 8 5s are 40. கரெக்டா? சோ அப்ப cross multiplication பண்றோம். cross multiplication னா என்ன அர்த்தம்? denominator first common ஆக்கணும். சோ அதே denominator தான். cross multiply னா என்னது? leading diagonal 7 5s are 35. கரெக்டா? இந்த numerator நம்ம இதோட பண்ணணும். அப்ப first numerator மாத்தி எழுதுறீங்க. minus second numerator என்ன பண்ணணும்? இந்த denominator ஓட multiply பண்ணணும். 3 8s are 24. 35 minus 24 ஓட வேல்யூ என்ன? இப்பதானே பார்த்தோம் 11. 11 by 40. ஆனா symbol என்ன வரும்? 35 is the greater number. 35 ஓட symbol plus, so positive rational number தான். So compare these two rational numbers. இது negative, இது positive. So இந்த ரெண்டு rational number answerமே உங்களுக்கு என்னடா கண்ணா? different. கரெக்டா இல்லையா? வேல்யூ மாறுது. ஒரே நம்பர் கிடைக்கல. ஒண்ணா இங்க plus 11 by 40 கிடைச்சா இங்கேயும் plus 11 by 40. இங்க minus 11 by 40 கிடைச்சிருந்தா இங்கேயும் minus 11 by 40 கிடைச்சிருக்கணும். But it is not equal. So 3 by 5 minus 7 by 8 is not equal to 7 by 8 minus 3 by 5. கரெக்டா? symbol மாறுது. So value change ஆகுது. கரெக்டா? A minus B is not equal to B minus A. So இதுல இருந்து நம்ம என்ன conclude பண்ணலாம்? Commutative property. இதுக்கு பேர் என்ன தங்க? இந்த மாதிரி position மட்டும் மாத்துனா commutative. So commutative property does not hold for subtraction. கரெக்டா இல்லையா? இல்ல அப்படின்னா சிம்பிளா subtraction is not commutative அப்படின்னு எழுதிடலாம். subtraction is not commutative அப்படின்னு கூட எழுதிடலாம் சிம்பிளா. சரியா தங்கம்? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாச்சு subtraction basisல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா division. சரியாடாமா? சோ division எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாரு. அதே மாதிரி A B. A வந்து என்னது? 3 by 5 divided by B என்னது? 7 by 8. சோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம A divided B செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் இதுல என்னடா கண்ணா? A divided B. அடுத்தது பாருங்க செகண்ட் 7 by 8 divided by 5 by 3. அப்ப 7 by 1 செகண்ட். சோ இதுல நம்ம வந்து வெரிஃபை பண்றதா இல்லடா? ஏன்னா நம்பர் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ A divided B equals B divided by A அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ற மாதிரிலாம் இல்ல. கொடுத்த கொஸ்டின் மட்டும் நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரியாடா? ஏன்னா 3 by 5 அப்படின்றது A அப்படின்ற ரேஷனல் நம்பர். 7 by 8 அப்படின்றது B அப்படின்ற ரேஷனல் நம்பர். So A divided B equals B divided by 8 தான் நம்ம வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? B divided by A. எதுக்கு? commutative propertyக்கு. பட் அவங்க இந்த 3 by 5 அப்படின்ற நம்பரை 5 by 3 வேற ஒரு நம்பரா கொடுத்திருக்காங்க. So நம்ம இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் வந்து commutative property based பண்ண போறதுல just we are going to see whether this is correct or not. இங்க கொடுத்திருக்கிற question கரெக்டா இல்லையான்றத நம்ம பார்க்க போறோம். புரியுதாடா? ஏன்னா 3 by 5 அவங்க இங்க ரிப்பீட் பண்ணல. 5 by 3 நம்பர் மாறிடுச்சு. So அப்ப A divided B equals B divided by A கிடையாது. வேற ஒரு புது நம்பர் வந்துருச்சு. So இந்த ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ற மாதிரி இல்ல. சிம்பிளா இந்த கொஸ்டின் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம்டா தங்கம். சரியாமா? So A divided B எல்லாம் பண்ண தேவையில்ல. What is the given question? First நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது LHS. LHS சைடுல I mean left hand சைடுல. left hand சைடுல இருக்கிற நம்பர் என்னது? 3 by 5 divided by 7 by 8. So rational number division எப்படி பண்ணணும் நம்ம பார்த்தோம்? 3 by 5 divided க்கு பதிலா it is multiplied with the multiplicative inverse of the second number divisor. So 7 by 8 ஓட multiplicative inverse என்ன? 8 by 7. சரியா? So 3 8s are என்னமா? 24. 5 7s are என்னடா கண்ணா? 35. So 24 by 35 is the answer. இப்ப RHS எடுப்போம் மயில. So RHS என்ன? 7 by 8 divided by 5 by 3 ன்னு கொடுத்திருக்காங்க. 7 by 8 divided by 5 by 3 னா என்னது? 7 by 8 divideக்கு பதிலா multiplied with multiplicative inverse of this divisor. Multiplicative inverse என்னது? Reciprocal. 5 by 3 ஓட reciprocal என்ன? 3 by 5. So 7 3s are என்னமா? 21. 8 5s are என்னடா கண்ணா? 40. 21 by 40. அப்ப இங்க என்னது? equal to கொடுத்திருக்கிறது
கிடையாது, false. அப்ப நம்ம என்ன எழுதலாம்? 3 by 5 divided by 7 by 8, that is on the left hand side, is not equal to 7 by 8 divided by 5 by 3, that is on the right hand side. Yeah, 24 by 35 is different from, okay, 21 by 40. நீ இதை simplify பண்ணி பார்த்தா அப்படின்னாலும் உனக்கு ஈக்குவலா வராது. கரெக்டா செல்லும்? So actually வந்து இது மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். 3 by 5 இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஏன்? ஒரே செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர்டர் மட்டும் மாறி வந்திருக்கதா அர்த்தம். சோ நீங்க கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணி பார்த்திருக்கலாம் whether it holds or not. கண்டிப்பா டிவிஷனுக்கு it does not hold. சரியாடா தங்கம்? சோ இந்த இடத்துல 5 by 3 க்கு பதிலா திருப்பி 3 by 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்க அப்படினாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆகாது? கரெக்ட்டா வந்திருக்காது. சரியா செல்லம்? நம்ம இங்க வந்து 5 by 3 வேற ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறதுனால instead of verifying the property நம்ம சிம்பிளா இங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதை வெரிஃபை பண்றதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். சரியா? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு is not equal to right hand side. அவ்வளவுதான். The statement is false. இதை நீங்க கன்க்ளூட் பண்ணா போதும். பட் previous first subdivisionல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? Commutative property does not hold ன்னு எழுதியிருக்கோம். ஏன் இதுல commutative property மென்ஷன் பண்ணிட்டு இதுல பண்ணல? Because இங்க அதே set of numbers A, B ஆர்டர் மட்டும் மாறி வந்திருக்குது. இங்க செகண்ட் சப்டிவிஷன்ல A, B நம்ம எடுத்திருக்கிறோம். பட் அதே செட் ஆஃப் நம்பர்ஸ் இங்க வரல. வேற ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க commutative propertyன்றதை எழுத வேண்டாம். Just you can write LHS is not equal to RHS. இது மட்டும் எழுதினா போதும். புரியுதாடாமா? சோ இது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே மாமா? confuse பண்ணிக்க வேண்டாம். only when the same set of numbers is considered for both the rearrangement of numbers. அதாவது இந்த சைடு a minus b வந்தாலும் b minus b a வந்தாலும் a divided b வந்தாலும் இல்ல b divided by a வந்தாலும் அப்படி இருக்கிறப்ப தான் commutative property. வேற வேற நம்பர் இப்படி கொடுத்தாங்கன்னா that is not commutative property. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன்றது பார்க்காதீங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோ. 3 by 5 divided by 7 by 8 equal to 7 by 8 divided by 3 by 5. இதே நம்பர்ஸ் இங்க பொசிஷன் மாதிரி வந்திருந்தா மட்டும்தான் நீங்க கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண முடியும். ஏன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது இட் மீன்ஸ் தட் only. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க? 3 by 5 கொடுக்கிறதுக்கு பதிலா 5 by 3 கொடுத்திருக்காங்க. 5 by 3 is something different number from other these numbers. புரியுதா? சோ அதனால டிஃபரெண்ட் நம்பர் வந்ததுனால நீங்க கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. சரியா எடுத்தாங்க? சோ இதுதான் நமக்கு கன்க்ளூஷன். இங்க commutative property is not verified. அதாவது a minus b is not equal to b minus a. இங்க என்ன எழுத போற? 24 by 35 is not equal to 21 by 40. LHS is not equal to RHS. இதை எழுதினா போதும். சரியாமா? அவ்வளவுதான். பாப்பு கவனிடா. So properties of rational numbers பார்த்திருப்போம். Properties of rational numbersல we have already seen the closure property and commutative property. கரெக்டாடா? So now என்ன பார்க்க போறோம் அப்படின்னா associative property. Associative property அப்படின்னா என்ன தங்க பாருங்க. The name itself denotes. You should associate and see. Associateனா என்னது? ஒரு group form பண்றது. கரெக்டா தாங்க? ஒரு நம்பர் அண்ட் இன்னொரு நம்பர் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்றது. சோ இதுல என்ன குரூப் மாதிரி ஃபார்ம் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னா you have to consider 3 rational numbers because 2 rational numbers அப்படின்னா நீங்க அது ஆல்ரெடி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில ரிலேட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா you will consider 3 rational numbers. சரியா? சோ அது எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. for addition first a b c அப்படின்னு ஒரு 3 rational numbers கன்சிடர் பண்ணீங்கன்னா a plus b plus c. Add these 3 rational numbers. சரியாடா தங்கம்? So addition அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? We should add. So அதை நம்ம பண்ணிட்டோம். இந்த 3 rational numbers இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா we should associate and see in two different ways we can associate. எப்படி? First a plus b ஒரு group பண்ணலாமாடா தங்கம்? a plus b மட்டும் ஒரு குரூப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா plus c will remain outside. So இதே இதை இன்னொரு காம்பினேஷன் ட்ரை பண்ணலாமா? a plus b plus c. என்ன இன்னொரு காம்பினேஷன்? b and c can be grouped together, associated together. சரியாடா தங்கம்? So a plus b plus c இதே 3 set of இந்த 3 rational numbers தான் நீங்க எடுக்கிறது. You are adding those 3 rational numbers. But என்ன பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா you are finding 2 possibilities here. என்னென்ன possibility அப்படின்னா first you are associating a and b, first 2 rational numbers. அடுத்த காம்பினேஷன்ல என்ன பண்றீங்க? you are associating the last 2 rational numbers, second and third. சரியாடாமா? so இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் a plus b plus c equals a plus b plus c. இந்த இதுக்கு இது ரெண்டுமே ஆன்சர் ஈக்குவலா வருதான்றத நம்ம செக் பண்ணணும். சோ இதுதான் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றோம். ஈக்குவலா வரும் அப்படின்றது தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியாடா தங்கம்?
சோ அப்ப இதுலயே வந்து மல்டிப்ளிகேஷன் அப்ப என்ன சொல்லுவீங்க, instead of addition you should do multiplication. கரெக்டாமா? சோ மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ண போறோம், a multiplied with b. ஓகேவா, multiplied with c. மூணையுமே வந்து நீங்க ஒன்னோட ஒன்னு மல்டிப்ளை பண்றீங்க. சோ a into b into c. இத எப்படி அசோசியேட் பண்றீங்க, first two rational numbers ஓட multiplication, then the third rational number is left outside. அடுத்த combination எப்படி பண்றீங்க, first rational number is left outside, the second and third rational numbers are associated. So இது ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஈக்குவலா இருக்கும். So that is what you read in associative property for addition and associative property for multiplication. Illustration இருக்கு, illustration நம்ம பாத்துருவோம் சாமி. So இதுல என்ன possible இல்ல அப்படின்னா, associative property for subtraction and division are not possible. Associative property for subtraction and division are not possible. ஏன் அப்படின்னா நம்ம commutative property not equal னு சொல்லிட்டோம். ஆமாவா இல்லையா, a minus b equals b minus a அப்படின்றதே not equal னு சொல்லிட்டோம். So associative property இங்க வேலை செய்யுமானா, same numbers when their positions are changed, அப்பவே வந்து நமக்கு ஆன்சர் ஈக்குவலா வரல. அப்போ a minus b minus c three rational numbers எடுத்து subtract பண்றோம்னா a minus b associate பண்ணி minus c வெளியில விட்டாலோ this will not be equal to when a is left outside and it is associated to minus b and minus c. சரியாடா தங்கம்? சோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இது வந்து எப்படி இருக்காது, ஈக்குவலா இருக்காது. and division definitely not. உங்களுக்கு closure property அதுல வரல and commutative property வரல, இப்ப associative property divisionக்கு வராது. சரியாடா தங்கம்? so it does not hold good for subtraction and division. சரி மேம், associative property first illustration சொல்லிடுங்க, addition and multiplication அப்படின்னா பாருங்க, you are considering three rational numbers. கரெக்டா associate பண்றதுக்கு we should at least have three. so minimum இருக்கக்கூடிய அந்த three rational numbers பார்க்கிறோம். first one என்னது, minus 1/2. அடுத்த ரேஷனல் நம்பர் என்னது, 3/5. நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் என்ன, minus 7/10. சோ இப்போ இத வந்து நம்ம அசோசியேட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், a plus b plus c. சரியாடா தங்கம்? இந்த a plus b plus c ல நீங்க ரெண்டு டைப் ஆஃப் பாசிபிலிட்டியை வந்து ரிலேட் பண்றது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. What are the two types of possibilities, a plus b plus c, a plus b plus c. அந்த ரெண்டு பாசிபிலிட்டி என்னது, first associating the first two rational numbers and leaving the third one outside. அடுத்த combination இது எதுக்கு ஈக்குவலா இருக்குதா நீங்க செக் பண்ண போறீங்க. செகண்ட் பாசிபிலிட்டி, first rational number வெளியில தனியா விட்டுட்டு last two rational numbers ஒரு group பண்றது, associate பண்றது. so this is equal to this one, அதுதான் நம்ம செக் பண்றோம். ஓகேவாமா? so a plus b first பண்ணனும். என்ன தங்கம், first possibilityல associated a plus b. அப்ப a plus b அப்படின்னா என்னது, minus 1/2 plus 3/5. கரெக்டாமா? minus 1/2 plus 3/5 அப்படின்னா இதுல first rule என்னது, you should make the denominators common. so 2 and 5 will be multiplied in order to find out a common denominator. remaining இருக்கிற step என்னது, cross multiply these two numerators and denominators. so minus 1 into 5 is equal to minus 5 plus 3 into 2 equals 6. so minus 5 plus 6/10. அதான் அவங்க இங்க கொடுத்திருக்காங்க, minus 5 plus 6/10 equals எவ்வளோ, 6 minus 5 equals 1. அப்ப numerator equals 1 divided by denominator 10. so 1/10 இருக்கு. என்னடா கண்ணா, a plus b ஓட வேல்யூ வந்து 1/10. இது எதோட ஆட் பண்ணும், c வெளியில இருக்கக்கூடிய which is left outside. நம்ம இப்ப அசோசியேட் பண்ண இந்த குரூப் first evaluate பண்ணிட்டோம். இப்ப that number which is left outside c அத ஆட் பண்ணும். 1/10 ஓட இப்ப எதை ஆட் பண்ணும், c அப்படின்ற நம்பர். what is c, minus 7/10. so 1/10 plus of minus 7/10. அப்ப என்னது, common denominator already. so numerator என்னது, 1 minus 7/10. சரியாடா, numerators alone should be operated. so 1 minus 7/10. இங்க என்னது, opposite symbol, so subtraction. அப்ப 7 minus 1 6 and greater number ஓட symbol 7 is greater number and minus போட்டுக்கணும். அப்ப minus 6/10 that is equal to என்னது, simplify பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 6 வந்து 2 டேபிள்ல 3 times போகும், 10 வந்து 5 times போகும். so minus 3/5 is your final answer. c ஓட வேல்யூ வந்து minus 7/10. final answer இப்ப நமக்கு என்ன கிடைக்குது, இது ரெண்டையும் ஆபரேட் பண்ணோம்னா minus 3/5. சரியாமா? so இப்ப இதே வேல்யூ நம்ம இந்த அசோசியேஷனை மாத்துறப்ப which means இந்த grouping சேஞ்ச் பண்றப்ப உங்களுக்கு அதே வேல்யூ கிடைக்குதான்றத பார்க்கணும்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? A plus B is grouped. இப்ப செகண்ட் பாசிபிலிட்டில நம்ம என்ன பண்ணோம்? B plus C should be grouped together. சரியாடா தங்கம்? So B plus C அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? A plus B plus C ல இந்த grouping தான் எப்போதுமே பண்ணணும். as per board mass உங்களுக்கு என்னடா கண்ணா? group குள்ள இருக்கிறது, bracket குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஆபரேட் பண்ணணும். கரெக்ட்டா இல்லையா தங்கம்? So A plus B plus in second possibility ல நம்ம என்ன பண்றோம்? இந்த B plus C கண்டுபிடிக்கணும். What is B? 3/5. C என்ன? -7/10. So 3/5 plus 7/10 இருக்கா? So 3/5 plus of -7/10. என்ன பண்ணணும்? காமன் denominator choose பண்ணணும். இதனுடைய காமன் denominator நீங்க என்ன கண்ணா எடுக்கலாம்? 10 எடுக்கலாம். Because 5, 10 என்ற denominators இருக்கப்ப LCM என்ன கிடைக்கும்? 5, 10 ஓட LCM. 5 ones are 5, 5 twos are 10. அடுத்தது 2, 1 இங்க இருக்கும். 2 ones are 2. So LCM equals 5 into 2, that is equal to 10. அப்ப நீங்க எந்த ஃபிராக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும்? இந்த 3/5 என்ற ஃபிராக்ஷனை மட்டும் 10 வர மாதிரி சேஞ்ச் பண்ணா போதும். கரெக்டாடா? So into 2 into 2. 3 twos are என்ன? 6, 5 twos are என்னடா கண்ணா? 10. So இந்த 3/5 ஓட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இது எதோட ஆட் பண்ண போறீங்க? plus of -7/10. இப்ப denominators காமன் ஆயிடுச்சா பாருடா? 6/10 plus of -7/10. என்ன பண்ணலாம்? காமன் ஆயிட்டா காமனா அந்த 10 என்ற denominator எழுதிட்டு நியூமரேட்டர் எழுதலாம். 6 plus of minus என்ன ஆயிடும்? minus, ஏன்னா opposite symbolனா minus. -7 equals 6 minus 7 என்ன கண்ணா? -1/10. என்ன தங்கம்? -1/10. இப்போ group குள்ள இருக்கிறத ஆபரேட் பண்ணிட்டீங்க. Remaining which is left out, you should add it with A, first rational number ஓட. What is the first rational number? -1/2. அப்ப இங்க கிடைச்சிருக்கிற ஆன்சர் நீங்க என்ன பண்ணுங்கன்னா -1/2 ஓட ஆட் பண்ண போறீங்க. So -1/2 plus -1/10 அப்படின்னா what is the denominator that should be taken in common? 10 should be taken in common. அப்ப இத மட்டும் நீங்க ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பரா கன்வெர்ட் பண்ணா போதும். கரெக்டாடா? இந்த செட்ல 10ன்றது highest multiple, 2 அப்படின்றது smallest multiple in the same table. அப்ப 2க்கும் 10க்கும் நீங்க LCM கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 2 ones are 2 5s are வரும். 5 1 இங்க 1 இருக்கும், 1s are. So LCM equals 2 into 5. கரெக்டாடா? 2 into 5 equals 10. So 10 என்ற denominator வர மாதிரி இந்த ரேஷனல் நம்பரை கன்வெர்ட் பண்ணனும்னா எதால மல்டிப்ளை பண்ணலாம் நீங்க? -1/2 can be multiplied with 5 in the both in the numerator and denominator. -1 into 5 is -5. 2 into 5 is 10. So this is equivalent to -5/10. Convert பண்ணிட்டோமா? இந்த second rational number convert பண்ணுமா? தேவையில்லை. Because its denominator is already 10. So -5/10 plus of -1/10. என்ன கண்ணா? -5 -1. Numerators மட்டும் ஆபரேட் பண்ணிட்டு denominator காமனா 10 எடுத்து எழுதிடலாம். That is equal to -6/10. So என்ன பண்ணலாம்? Simplify பண்ணலாமா தங்கம்? 2 table 3 times போகும். இது 5 times போகும். So -3/5. பாரு, இந்த first type of associationலயும் நமக்கு -3/5 தான். second type of associationலயும் -3/5 தான். அப்ப நம்ம என்னன்னு conclude பண்ணலாம்? A plus B group பண்ணதுக்கு அப்புறம் plus C is left outside. இதனுடைய ஆன்சரும் this will be equal to association type மாத்தணும், grouping மாத்தணும். A will left out the outside. அடுத்தது என்னது? B plus C are grouped. இப்படி group பண்ணாலும் நமக்கு என்னதான்? associative property satisfy ஆயிடும். ஈக்குவலா தான் ஆன்சர்ஸ் வரும். ஓகேவாடா? பிகாஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில நீ ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் உனக்கு அடிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலயும் இந்த குரூப்பிங்க நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலும் when adding 3 numbers நீங்க எந்த ஆர்டர்ல நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னாலும் the same answer will be obtained. சரியாடா தங்க? புரியுதா? So associative property for addition is understood. கரெக்டா? So அடுத்தது associative property for multiplication என்ன பண்ணலாம்? A into B into C. கரெக்டா? இந்த காம்பினேஷன் எடுத்தோம்னா ரெண்டு பாசிபிலிட்டி. என்னென்ன குரூப்பிங்? A into B into C. இங்க A into B into C ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்துலயும் எழுதிக்கோத்தாங்க. எழுதினதுக்கு அப்புறம் குரூப்பிங் எப்படி பண்ணலாம்? ஒன்னு ஃபர்ஸ்ட் 2 ரேஷனல் நம்பர் should be grouped, third should be left outside. இந்த குரூப்பிங் காம்பினேஷன் ஒன்னு இருக்கு. இதுல என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் should be left outside, second and third can be grouped. So இந்த மாதிரி grouping associating நீங்க மாத்தி பாக்குறீங்க. So மாத்தி பாக்குறப்ப ஆன்சர் எப்படி இருக்கணும்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு வர ஆன்சரும் ஈக்குவலா இருக்கணும். கரெக்டா இல்லையாமா? So அதை ட்ரை பண்ணலாமா? So என்ன கொடுத்திருக்காங்க? சேம் செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். என்னது? A equals -1/2, B equals 3/5 and C equals -7/10. சரியாமா? நம்ம என்னென்ன செக் பண்ணணும்?
A into B into C மல்டிப்ளிகேஷனுக்கு தான் செக் பண்றோம். ஸோ ரெண்டு சைடுமே மல்டிப்ளிகேஷன் எழுதுங்க அந்த 3 ரேஷனல் நம்பர்ஸ்லயும். A into B into C, A into B into C. சரியா? குரூப்பிங் மட்டும் என்ன பண்ண போறீங்க? இதுல ஃபர்ஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் குரூப்ட், அதுல லாஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் குரூப்ட். ஆன்சர் சேமா வருதான்றத நம்ம செக் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் A you can write as -1/2 into B க்கு பதிலா என்ன எழுதலாம்டாக்கனா 3/5. கரெக்ட்டா? சோ இத குரூப் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணனும்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் வெரிஃபை பண்றோம். சோ பெட்டர் group it. அதுக்கப்புறம் என்னது? into C ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? -7/10. இந்த given question தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவாமா? சோ அடுத்தது பாருங்க A into B into C. A இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? -1/2 into group பண்ண மறந்துராத. ஏன்னா you are verifying the associative property. அதனால இந்த bracket is must in order to differentiate and show. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் தான் நான் இதுல வந்து குரூப் பண்ணிருக்கேன்றதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதே இந்த பிராக்கெட் தான். அதனால அதை மறக்க கூடாது. B into C அப்படின்னா என்னது? 3/5 into C ஓட வேல்யூ என்ன? -7/10. சரியாமா? So -1/2 into 3/5. First என்ன பண்ண எப்போதுமே? You should operate the numbers in the bracket because as per board mass first operation என்னது? bracket operation தான் இருக்கணும். So இது ரெண்டே ஆபரேட் பண்ணீங்கன்னா bracket குள்ள என்ன வரும்? -1 into 3 is -3/2 into 5 is 10. So இது bracket குள்ள வர நம்பர், வெளியில -7/10 இருக்கு. Equals right hand sideல என்ன இருக்கு? -1/2 வெளியில இருக்கு. First bracket குள்ள இருக்கிற நம்பர்ஸ் பாருங்க. 3 into -7 is -21. கரெக்டா தங்கம்? by 5 into 10 is 50. கரெக்டாமா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த ஆபரேஷன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய ரெண்டு ரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். -3/10 into -7/10. So -3 into -7 will become +21. By 10 into 10 is 100 equals -1 into -21 right hand sideல equal to அந்த சைடு இருக்கிறது கம்ப்ளீட்டா வேற செட். So -1 into -20 னா +21 by 2 into 50 அப்படின்னா 100. பாரு 21/100 on the left hand side, 21/100 on the right hand side. So நீங்க grouping இதுல first 2 rational numbers பண்ணிருக்கீங்க, இதுல second 2 rational numbers பண்ணிருக்கீங்க. So அப்ப என்னது உங்களுக்கு? ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலா தான் வருது. That is not equal லாம் வரல. So associative property is true for multiplication. Associative property is true for multiplication. புரியுதா தங்கம்? A into B into C will be equal to A into B into C. புரியுதா? நான் ஏன் அதை மட்டும் ஜாயின் பண்ணி சொல்லிடுறேன், பிகாஸ் நீங்க அதை குரூப் பண்றீங்கன்றத ஓரலா சொல்றப்ப நீங்க எப்படி பண்ணணும், அந்த ஒரு டோன் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டா தெரியும். சரியாடா தங்கம்? So A into B into C செப்பரேட். இதுல என்ன பண்றீங்க? ஏவை செப்பரேட்டடா வச்சிருக்கீங்க, B into C is grouped. இதுதான் associative property. So associative property நீங்க எதுக்கு மட்டும்தான் கண்ணா பாக்குறீங்க? For addition and multiplication. It does not hold for subtraction and division. அது இந்த ட்ரைரீஸ்ல இருக்கும். So நம்ம இதே நம்பர் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம subtraction and divisionக்கு செக் பண்ணலாம். சரியாடா? So first addition and multiplication மட்டும் புரிஞ்சுதா? என்ன பண்ணணும்? Again will revise. A plus B plus C. கரெக்டா? இத ரெண்டு பாசிபிலிட்டில நீங்க ட்ரை பண்றீங்க. If it is addition, என்ன பாசிபிலிட்டில ட்ரை பண்ண போறீங்க? grouping. எப்படி group பண்றீங்க? left hand sideல இருக்கிற first possibility பார்க்கலாமா? first ரெண்டு நம்பரை group பண்ணிட்டு third number is left outside. right hand sideல என்ன பண்றீங்க? first is left outside, last ரெண்டு நம்பரை group பண்றீங்க. இந்த ஆன்சர் இங்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ the same answer should be obtained here. அதுதான் associative property. ஈக்குவல் தான் சொல்றாங்க. அதாவது இது ரூல்னா எப்படின்னா ப்ராப்பர்ட்டி. நீங்க இப்படி ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான், இப்படி ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான்றத உங்களுக்கு புரிய வைக்க பாக்குறாங்க. சரியாடா? 2/3 plus 4/5 plus 7/6 இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் வரும், நான் ஃபர்ஸ்ட் ரெண்டை ஆப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் ஆட் பண்ணலாமா, அப்படி இல்ல லாஸ்ட் ரெண்டை வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்டோட ஆட் பண்ணுமான்லாம் சில பேருக்கு டவுட் வரலாம். நீ எப்படி ஆட் பண்ணா அப்படின்னாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும்ன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. புரியுதாடா தங்கம்? So A plus B plus C equals A plus B plus C. அடுத்தது என்னது? மல்டிப்ளிகேஷனுக்கு எப்படி எழுதலாம்? A into B into C. மூணு ரேஷனல் நம்பர் எடுக்கிறீங்க. You should have minimum 3 rational numbers to prove the associative property. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்றீங்க. எப்படி? When A into B is first done and then multiplied with C. இல்ல A வந்து விட்டுட்டு B and C are first multiplied, then it is multiplied with A. அப்படினாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். புரியுதாடா? இப்ப 2 into 3 into 5. 2 into 3 into 5 அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? 2 into 3 first multiply பண்ணிட்டு என்ன வரும்? 6 into 5 பண்ணாலும் 30 தான்.
இல்ல 3 into 5 first multiply பண்ணிட்டு 15 இருக்குமா into 2 பண்ணாலும் 30 தான். So 6 into 5 நால 30 தான் கிடைக்கும். 2 into 15 நாலும் 13 தான் கிடைக்கும். கரெக்டா? So இந்த 30 அப்படின்றது ஈக்குவலா தான் வரும். So நீங்க ஆர்டர் மாறி அதாவது வேற வேற குரூப்பா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். This is associative property. புரிஞ்சுதா தங்கம்? So additionனா addition எழுதிக்கோ, அப்புறம் first 2 நம்பர் குரூப், last 2 நம்பர் குரூப். மல்டிப்ளிகேஷனா மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கோ, first 2 நம்பர் இங்க குரூப் பண்ணு, அங்க last 2 நம்பரை குரூப் பண்ணு. புரியுதாடா? So வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா ஈஸியா வெரிஃபை பண்ணிடுவீங்க ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு. சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் நம்ம தனியா பாத்துறலாம் சாமி. ஓகேவா? So ஈஸி தானடி குட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னன்றது அவ்வளவுதான் தங்கம். So we have already seen closure, இப்ப கம்யூட்டேட்டிவ் பார்த்தாச்சு அண்ட் இப்ப அசோசியேட்டிவும் பார்த்தாச்சு. கரெக்டா தங்கம்? அவ்வளவுதாம்மா. தேங்க்யூடா. Papu, Gavnida. So we are seeing properties of rational numbers. Adula வந்து we have already seen the closure property and commutative property. Associative property பார்த்திருப்போம். Associative property is only applicable for addition and multiplication. Correct? So இப்ப try this கொடுத்திருப்பாங்க. Page number 22ல. சரியாடா? So இப்ப associative property addition and multiplication க்கு பார்த்த மாதிரி what they are asking is check whether associative property holds for subtraction and division. So நான் அதனால தான் இந்த addition and multiplication இங்க பேஸ் பண்ணிருக்கேன். நான் அந்த illustrationக்கு எடுத்து same set of rational numbers நான் இங்க எடுத்திருக்கேன். A minus 1 by 2, B 3 by 5, C minus 7 by 10. சரியாடா? So இப்ப இந்த A, B, C அப்படின்ற இந்த 3 rational numbers வச்சே தான் நம்ம என்ன பண்ண போறோம் associative property whether it holds for subtraction or divisionன்றத verify பண்ண போறோம். சரியாடா? So take rational numbers A equals திருப்பி எடுத்து எழுதிடலாமா? A equals minus 1 by 2, B equals 3 by 5 and C equals minus 7 by 10. So first we'll check for subtraction தங்கம். So subtraction அப்படின்னா என்னது? A minus B minus C. சரியா தங்கம்? So இதுல we can verify two criteria. எப்படி பாப்போம்? இதே இத right hand sideல எழுதிக்கோங்க. A minus B minus C. But the thing is that associative property அப்படின்றப்ப this association should be different. ரெண்டு விதமாவும் பண்ணி பார்க்கணும். For example, first two rational numbers இதுல நீங்க associate பண்றீங்க, group பண்றீங்க அப்படின்னா right hand sideல இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம்? Second two rational numbers associate பண்ணலாம், group பண்ணலாம். ஓகேவாடா? So whether this answer A minus B minus C equals A minus B, B minus C இது மாதிரி வருதான்றது ஈக்குவலா இருக்குதா இல்லையான்றத நம்ம பார்க்கணும். If it holds for this subtraction நம்ம equal to போடலாம். இல்ல if it does not hold நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? Not equal to. அவ்வளவுதான் விஷயம். ஓகேவாடா தங்கம்? So இப்ப A minus B minus C பார்க்கணும்னா left hand side இங்க எழுதிக்கோங்க LHS. ஓகே, LHS என்னமா? A minus B grouped அப்புறம் minus C is left outside. என்ன பண்ணும்? 1 minus 1 by 2 minus 3 by 5. இதானே A minus B because A value minus 1 by 2 minus இருக்கு, B value 3 by 5 அதை எழுதிட்டோம். Minus C value என்ன? minus 7 by 10. சரியாடா? left hand side நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். Equals இங்க என்னது? minus 1 by 2 minus 3 by 5 இருக்கு. So different denominators, first we have to make the denominators common. அப்ப these two denominators can be multiplied. 2 5s are என்ன கண்ணா? 10. அடுத்தது என்னது? cross multiply. இந்த numerator என்னவா change ஆயிடும்? minus 1 into 5 minus 5 minus இங்க நடுவுல இருக்க symbol, then again this one cross multiplied. 2 3s are 6. சரியா செல்லம்? So என்னது நமக்கு? minus 5 minus 6 by 10 minus of minus 7 by 10 இருக்கு. அப்ப minus into minus என்ன ஆயிடும்? plus 7 by 10. இன்னும் நம்ம bracket குள்ள இருக்கிறது ஆப்ரேட் பண்ணல, so இன்னும் இதுக்குள்ள ஆட் ஆகாது. ஓகே, ஃபர்ஸ்ட் bracket குள்ள இருக்கிறது. இங்க minus 5 minus 6 என்ன ஆயிடும்? minus 11 by 10. சரியா? minus 11 by 10 plus 7 by 10. minus 11 by 10 7 by 10ல உங்களுக்கு என்ன denominators இருக்கு? 10 அப்படின்ற காமன் denominator தான். அப்ப காமனா அதை 10 ன்னு எடுத்து எழுதிட்டு what you can write? minus 11 plus 7. Numerators can be operated. minus 11 plus 7 னா எவ்வளோ? 4. கரெக்டா செல்லும்? different symbols அப்படின்றதுனால subtraction. So 11ல இருந்து 7 போச்சுன்னா எவ்வளோ? 4. அதே மாதிரி symbol நம்ம எந்த symbol போடணும்? greater நம்பரோட symbol. 11 is the greater number, so minus 4 by 10. என்ன சொல்ல நமக்கு ஆன்சர் கிடைக்குது? left hand side first when you subtract A minus B, அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சர்ல இருந்து you are subtracting C. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது? minus 4 by 10 என்ற ஆன்சர் கிடைக்குது. கரெக்டா தங்கம்? இப்ப RHS நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, so RHS என்னது? A minus B minus C.
என்ன மேம் ஒரே மாதிரி தான் இருக்கானா குரூப்பிங் பார்த்தாங்க அதுல a minus b will be grouped இதுல என்னது b minus c is grouped அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஆபரேஷனை பண்ணிட்டு தான் நம்ம a க்கு ப்ரோசீட் ஆகும் சோ a வேல்யூ என்ன -1/2 minus b வேல்யூ என்ன 3/5 minus of -7/10 ஏனா இங்க இருக்க மைனஸ்க்கு எழுதிறோம் c வேல்யூ என்னடா கண்ணா -7/10 அதனால திருப்பி -7/10ன்றதுனால நான் ரெண்டு பிராக்கெட்டா போட்டுக்கறேன் சரியாடாமா சோ -1/2 a வேல்யூ ஆபரேட் ஆக கூடாது சோ அப்படியே தான் எழுதணும் -3/5 minus into minus என்ன கண்ணா ஆகும் plus கரெக்ட்டா இல்லையா 7/10 plus 7/10 ஆயிடும் எப்படி பிளஸ் ஆச்சு minus into minus சரியா -1/2 அப்படியே வச்சுக்கோ வெளியில இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஆபரேட் பண்ணனும் குரூப் ஆயிருக்கிறது கரெக்ட்டா சோ இப்ப காமன் டினாமினேட்டர் பண்ணனும் காமன் டினாமினேட்டர்னா என்ன செய்வீங்க 5 க்கு 10 க்கு நீங்க LCM என்ன எடுக்கலாம் தங்கம் 5 க்கு 10 க்கு you can choose 5 as your LCM I mean இங்க divisor அப்ப 5 ones are 5 5 twos are 10 அடுத்து 2 can be the divisor அப்ப 2 ones are 2 அப்ப LCM என்னது 5 into 2 that is equal to 10 இப்ப 10 வர மாதிரி இந்த fractions வந்து denominators இருக்கணும் இந்த 7/10ல 10 is already the denominator அப்ப இந்த 3/5 மட்டும் தான் நம்ம கன்வர்ட் பண்ணனும் எப்படி கன்வர்ட் பண்ணலாம் into 2 into 2 ஏன் into 2 because இத மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 10 கிடைக்கும் 5 twos are 10 okay இங்க மேல என்னது 3 twos are 6 அப்ப 6/10 plus 7/10 இப்ப எப்படி கன்வர்ட் ஆயிடுச்சு இந்த fraction இதனுடைய ஈக்குவலன்ட் ஆயிடுச்சு so -1/2 அப்படியே தான் இருக்கணும் first group குள்ள இருக்கிறத ஆபரேட் பண்ணுங்க numerator is added 6 plus 7 எவ்வளவு 13/10 சரியா -1/2 -13/10 இருக்கா இப்போ -1/2 -13/10ல என்ன பண்ணு again you have to make the denominators common கரெக்ட்டா so இதுல என்னது 2 க்கு 10 க்கு நீங்க LCM எடுத்தீங்க அப்படினா என்ன இருக்கும் 2 ones are 2 2 5s are 10 5 1 இங்க 1s are ஓகேவா அப்ப என்னது 2 into 5 that is equal to 10 again 10 is your common denominator அப்ப என்ன பண்ணலாம் இந்த fraction மட்டும் தான் நீங்க கன்வர்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா denominator 10 ஆகுமா 2 into 5 தான் 10 அப்ப numerator 5 ஆல தான் மல்டிப்ளை பண்ணுவீங்க -1 into 5 is -5 -5 minus of plus 3 13 என்னது -13 அப்ப minus இங்க -13 -5 -13 என்ன சொல்லும் -18/10 -18/10 இத simplified formல எழுதணும்னாலும் எழுதிக்கலாம் ஓகே so equals -18/10 இத பாரு -4/10 ஓட simplified form எழுதலாமா நாம என்ன வரும் 2 2s are 4 இங்க 2 5s are 10 இது என்ன வரும் 2 9s are 18 2 5s are 10 -2/5 is not equal to -9/5 கரெக்ட்டா இல்லையா -2/5 உம் -9/5 உம் ஒரே வேல்யூ கிடையாது so not equal அப்ப என்ன சொல்லலாம் associative property does not hold for subtraction associative property is not satisfied கரெக்ட்டா இல்லையா so அப்படி எழுதிடலாமா does not hold for subtraction ஏன் சப்ட்ராக்ஷனுக்கு ஹோல்ட் ஆகல நம்ம சப்ட்ராக்ஷனுக்கு அதே செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் எடுக்கிறோம் a b c இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எடுத்திருக்கிறதும் அதே ABC தான் ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்திருக்கிற கூடிய வேல்யூஸும் அதே ABC தான் பட் குரூப்பிங் பண்றது மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அசோசியேட் பண்றத இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு குரூப் பண்ணிருக்கோம் இங்க லாஸ்ட் ரெண்டு குரூப் பண்ணிருக்கோம் அப்படி பண்ணி நம்ம சப்ட்ராக்ஷன் ப்ரொசீட் பண்றப்ப இந்த ஆன்சர் என்ன கிடைக்குது -4/10 இங்க ஆன்சர் என்ன கிடைக்குது -18/10 both the answers are not equal கரெக்ட்டா therefore not equal னு வந்துட்டதனால the associative property is not for subtraction புரியுதாடா தங்கம் next division try பண்ணிடலாமா so என்னது the same set of rational numbers can be taken a equals -1/2 b equals 3/5 and c equals -7/10 சரியாடா so நம்ம இப்ப எதுக்கு வெரிஃபை பண்ணனும் we have to verify for division which means a divided by b divided by c கரெக்ட்டா இல்லையா so இப்ப associative property check பண்ணனும்னா நீங்க என்ன பண்ணனும் ரெண்டு பாசிபிலிட்டியா அதை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க a divided b divided by c a divided b divided by c the grouping should be different in each case அப்படி grouping நீங்க மாத்தி செஞ்சீங்க அப்படினா ஆன்சர் ஒரே மாதிரி வருதான்றது தான் நம்ம வெரிஃபை பண்றோம் associative propertyல கரெக்ட்டாடா if the first two numbers are grouped here and the third number is left out இங்க என்னது first number is left out and the remaining two numbers are grouped இந்த ஆன்சரும் இந்த செட் இந்த curly braces குள்ள இருக்கிற ஆன்சரும் இந்த curly bracesல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நீங்க ஆபரேட் பண்றப்ப கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவலா இருந்துச்சுனா இது associative property கரெக்ட் because அதே நம்பர்ஸ் அதே டிவிஷன் தான்
என்ன பண்றீங்க இங்க இத ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆபரேட் பண்றீங்க, இங்க என்ன பண்றீங்க செகண்ட் ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆபரேட் பண்றீங்க. சோ அப்ப இதுல எப்படி வந்து ஈக்குவலா வருதா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். இப்ப என்ன பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க a டிவைடட் b டிவைடட் பை c. சோ பிராக்கெட் கண்டிப்பா போடு, பிராக்கெட் தான் இதுல மெயினே. So minus 1 by 2 divided by 3 by 5. கரெக்டாடா செல்லம்? A divided B should be first operated. Divided by C என்னது? Minus 7 by 10. Minus 7 by 10 கடைசியா பண்ணிக்கலாம். Equal to right hand sideல அந்த second possibility என்ன பண்ணிருக்கோம்? A should be left out. அப்ப minus 1 by 2 வெளியில. Divided by bracket குள்ள என்னடா தங்கம்? B divided by C. 3 by 5 divided by minus 7 by 10. சரியாமா? சோ இப்போ இதுதான் நம்ம வெரிஃபை பண்ண போறோம். கரெக்ட்டா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வர ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க வர ஆன்சரும் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க இது குரூப். அப்ப இந்த குரூப்பை நம்ம ஃபர்ஸ்ட் ஆபரேட் பண்ணனும்னா minus 1 by 2 divide symbol should be replaced by multiplication symbol and this division should be replaced by its reciprocal. அப்ப 5 by 3. கரெக்ட்டாமா? divided by minus 7 by 10. இது இப்ப நம்ம எதா செய்வோமா? கிடையாது. first bracket குள்ள இருக்கிறது simplify பண்ணனும். so இத divided by minus 7 by 10 னே எழுதிக்கோங்க. ஓகேவாமா? இங்க என்னது? minus 1 by 2 should be written as it is because அது bracket க்கு வெளில இருக்கு. first நம்ம இத தான் ஆபரேட் பண்ண போறோம். divided by 3 by 5 divide க்கு பதிலா into minus 7 by 10 க்கு பதிலா 10 by minus 7. சரியா தங்கம்? so next என்னது? இங்க simplify ஆகணும். left hand side minus 1 by 2 into 5 by 3. Minus 1 into 5 is minus 5 by 2 into 3 is 6. Minus 5 by 6 divided by வெளியில என்ன இருக்கு? Minus 7 by 10 இருக்கு. இது இருக்கட்டும். அடுத்தது இங்க வெளியில என்ன இருக்கு? Minus 1 by 2 இருக்கு. Divided by 3 into 10 என்னமா? 30 by 5 into 7 என்னடா? Minus 35. ஏன்னா இங்க minus 7 இருக்கு. ஓகேவா? சோ இப்ப எல்லாமே ரெண்டு நம்பருக்கு சிம்பிளிஃபை ஆயிடுச்சா? பாரு இங்க ஒரு ரேஷனல் நம்பர் divided by another rational number. இப்ப இத ஆபரேட் பண்ணலாமா? so minus 5 by 6 divide symbol should be replaced by multiplication symbol. Minus 7 by 10 should be replaced by its reciprocal. அதான rational number fraction division. so division அப்படினா the first rational number is multiplied with the reciprocal of the second rational number, அந்த divisor. so இங்க 10 by minus 7. கரெக்டாமா? equal to right hand sideல என்னது? minus 1 by 2 is multiplied with reciprocal of this number. என்னது? minus 35 by 30. சரியா? சோ இப்போ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்னது? ஏதோ சிம்பிளிஃபிகேஷன் இருக்குதான்னு பார்க்கலாமா? இருக்குது. இல்லனாலும் டைரக்டா கூட நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சோ இங்க மல்டிப்ளை பண்றேன். minus 50. minus 5 into 10 is minus 50. 6 into minus 7 is minus 42. equals minus 1 into minus 35 is plus 35 by 2 into 30 is 60. சரியாமா? சோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? பாருங்க மேல நியூமரேட்டர்ல ஒரு மைனஸ் இருக்கு, கீழ டினாமினேட்டர்லயும் மைனஸ் இருக்கு. அப்ப it becomes a positive rational number. அது ஒண்ணு. இன்னும் நீங்க என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது 25 டைம்ஸ் போகுமா? 50 அப்படின்றது 2 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் போகும்? 25 டைம்ஸ் போகும். இது எத்தனை டைம்ஸ் போகும்? 21 டைம்ஸ் போகும். அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபிகேஷனுக்கு 5 டேபிள் சூஸ் பண்றேன். சோ 5 7 இங்க வந்து 5 12. ஓகேவாமா? சோ 7 by 12. அப்ப என்ன நம்பர் கிடைக்குது? 25 by 21. இங்க 7 by 12 ரைட் ஹேண்ட் சைடுல. ரெண்டுமே ஈக்குவல் ஆமா? கிடையாது. it is not equal. so the same set of rational numbers is chosen. அதே division operation தான் பண்றோம். என்ன ஆர்டர் மாத்திரம். ஃபர்ஸ்ட் இங்க இத குரூப் பண்ணி இத ஃபர்ஸ்ட் செஞ்சிரோம். இங்க B and C is grouped and இத ஃபர்ஸ்ட் செய்றோம். அப்படி பண்றப்ப நம்ம இந்த மாதிரி grouping மாத்தறப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரதுல? கரெக்ட்டா வரது கிடையாது. so A divided B first A divided B first divide பண்ணிட்டு then if you divided by C இத பண்றப்ப உங்களுக்கு ஒரு different answer கிடைக்கும். this will not be equal to A divided by B divided by C. இந்த மாதிரி இருக்கிறப்ப ஓகே B and C first divide பண்ணிட்டு வரப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா இருக்காது. சோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? the associative property does not hold for division அப்படின்னு எழுதிடலாம். அதுதான் அவங்க இங்க ட்ரைதீஸ்ல கொடுத்திருக்காங்க. கரெக்டா? சோ நீங்க ஃபைனலா என்ன எழுதிடலாம்? கன்க்ளூட் பண்ணலாம். associative property does not hold for division also எழுதிடலாமா? so it holds only for addition and multiplication. நீங்க இந்த மூணு ரேஷனல் நம்பரை எந்த ஆர்டர்ல ஆட் பண்ணீங்க அப்படினாலும் எதை குரூப் பண்ணி எதை ஃபர்ஸ்ட் செஞ்சு ரிமைனிங் இருக்கிறத பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்? சேமா தான் கிடைக்கும். பட் இந்த சப்ட்ராக்ஷன்லயும் டிவிஷன்லயும் என்னது? உங்களுக்கு கரெக்டா வராது. ஓகேவாடா? so it does not satisfy, does not hold for division and subtraction அப்படி எழுதிடலாம்.
ஓகே சோ ட்ரை தி சம்ஸ் புரியுதாடா இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ் பண்ண சம்ஸ் பாப்போம் சோ அப்ப இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கூட கிடைக்கும் ஓகேவாமா இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எது எதுக்கு வருதுன்றத ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க சோ ப்ரீவியஸா என்ன பார்த்தோன்றதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க என்னது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்த்திருப்போம் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எது எதுக்குலாம் அப்ளிகபிள் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் கம்பல்சரி கரெக்டா அது இல்லாம சப்ட்ராக்ஷனுக்கும் இட் இஸ் அப்ளிகபிள் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பட் டிவிஷனுக்கு என்னது நாட் அப்ளிகபிள் அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில என்ன பார்த்திருப்பீங்க கம்யூட்டேட்டிவ் தான் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அலோன் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள் கிடையாது சிமிலர்லி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்போ உங்களுக்கு என்னது பிளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அதாவது அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் இட் டஸ் நாட் ஹோல்ட் புரியுதாடா சோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது இதுதான் புரிஞ்சுதாடா சோ தேங்க்யூடாமா அவ்வளவுதான் பாப்பு கவனிடா so we have been seeing the properties of rational numbers correctா so next ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் other than closure commutative and associative இதுக்கு அப்புறம் we are now going to discuss about identity property and inverse property சரியா தங்கம் so what do you mean by identity property அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்து multiplicative inverse and additive inverse பார்த்திருப்பீங்க கரெக்டா தங்கம் so பேசிக்கா ரேஷனல் நம்பர்ஸ் என்னன்னு பாக்குறப்ப you would have seen the multiplicative inverse additive inverse இதெல்லாம் பார்த்திருப்பீங்க கரெக்டா so identity property அப்படின்றது அது நீங்க படிச்சது அதே மாதிரி தான் வரும் சரியாடா so identity property for addition அப்படின்னா when you add any rational number with 0 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா the same rational number will be obtained addition அப்படின்றப்ப நீங்க எதை எடுப்பீங்க அப்படின்னா 0 அப்படின்ற நம்பர் எடுப்பீங்க ஓகேவா so when you add any rational number to 0 you will obtain the same rational number ஓகேவா so இது வந்து a plus 0 மட்டும் இல்லாம நீங்க இப்ப ப்ரீவியஸா பாத்தீங்களா commutative property 0 plus a அப்படின்னாலும் அதேதான் a வே தான் ஓகேவாடா so a plus 0 நாலும் 0 plus a அப்படின்னாலும் you will get a ஏன்றீங்களே மேம் என்ன அப்படின்னா instead of a specific number we are generally representing it using a variable so இப்ப 5 அப்படின்ற rational number எடுக்கிறீங்க அப்படின்னா if you add 0 to it nothing is added ன்னு அர்த்தம் அப்ப இங்க இருக்கிற ஆன்சர் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு 5 கரெக்டா இல்லையா 0 plus 5 nothing is there empty ஓகேவா நீங்க ஒரு 5 apples அதுல இன்க்ளூட் பண்றீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா what is your answer now what is your final total now 5 0 plus 5 equals 5 so 5 plus 0 அப்படினாலும் 0 plus 5 நாலும் it is equal to 5 இததான் நம்ம என்னன்னு சொல்றோம் identity property for addition எந்த நம்பரை நீங்க ஆட் பண்றீங்க ரேஷனல் நம்பர் 0 சரியாடா தங்கம் சரி ஓகே மேம் அப்ப ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் தான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுல எப்படி பிளஸ் 0 அப்படின்றீங்களோ மல்டிப்ளிகேஷனுக்கு என்னன்னா any rational number when multiplied with 1 என்ன தங்கம் when multiplied with 1 you will get the same rational number identical ஓகேவா அதே நம்பர் திரும்ப கிடைக்கிறது ஏன் மேம் அடிஷனுக்கு 0 எடுத்தீங்க மல்டிப்ளிகேஷனுக்கு 1 எடுக்கிறீங்க அப்படின்னா தங்கம் நல்லா கவனி நமக்கு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னது நம்ம எந்த நம்பர் எடுக்கிறோமோ the same number should be obtained as the answer அதான் ஐடென்டிக்கலா இருக்கிறது ஒரே மாதிரி கிடைக்கிறது கரெக்டா சோ அப்ப ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன்றப்ப அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த நம்பர் எப்போதுமே அஃபெக்ட் பண்ணாது கொடுத்திருக்கிற நம்பரை 0ன்ற நம்பர் அஃபெக்ட் பண்ணாது நீ 5ல இருந்து 0வை சப்ட்ராக்ட் பண்ண அப்படின்னாலும் you'll get the same number 5 கரெக்டா அதே வந்து 0 minus 5 அப்படின்னா you'll get minus 5 சோ அது வந்து நமக்கு செட் ஆகாது சப்ட்ராக்ஷனுக்கு நீ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அதனாலதான் நீ பாக்குறது இல்ல சோ பட் அடிஷன் அப்படின்றப்ப பாரு நீ எந்த நம்பர் எடுத்த அப்படின்னாலும் அது 0வோட ஆட் பண்றப்ப you will get the same number so ஐடென்டிக்கலா இருக்கணும் உங்க ஆன்சர் the same number should be obtained அப்படின்னா அடிஷனை பொறுத்த வரைக்கும் you should take 0 is the number that should be added to any rational number when you consider identity property multiplicationல அதே 0வை கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0வால மல்டிப்ளை பண்றப்போ what answer you will get 0 யூனிக் ஆன்சர் கிடைக்காது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஆன்சர் 0 கிடைக்கும் நீ 5/3 0வால மல்டிப்ளை பண்ணா 0 தான் -7/4 0வால மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் any number when multiplied with 0 it will become 0 so அதனால தான் நம்ம ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் வரப்ப நம்ம எந்த நம்பரை சூஸ் பண்றோம் we are choosing 1 because any number when multiplied with 1 you will get the same unique number 5/3 select பண்றீங்க அப்படின்னா 5/3 will be your answer
minus 7 by 4 when multiplied with 1 you'll get a minus 7 by 4. புரியுதாடா தங்கம்? So இதுதான் வந்து நம்ம வந்து பாத்துக்க வேண்டியது. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அடிஷன் அப்படின்னா எந்த ரேஷனல் நம்பரை கன்சிடர் பண்ணுவீங்க? You will consider 0. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா நீங்க எந்த ரேஷனல் நம்பரை கன்சிடர் பண்ணுவீங்க? You will consider the rational number 1. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. Because அடிஷனை பொறுத்த வரைக்கும் 0 doesn't affect the chosen rational number. சரியா? மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்ற இந்த நம்பர் doesn't affect the rational number that is selected. ஓகேவாமா? சோ பாருங்க 0 plus a equals a plus 0 equals 1. a ஏன் இப்படி எழுதுறோம் ரெண்டு விதமா அப்படின்னா commutative property is also satisfied. நீ 0 கூட a ஆட் பண்ணாலும் a கூட 0 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி வரணும் ஆன்சர்? a will be your answer. நீ எந்த நம்பர் எடுக்கிறியோ அதே நம்பர். 5 plus 0 plus 5 அப்படின்னாலும் 5 plus 0 அப்படின்னாலும் ஆன்சர் என்னது? 5 தான். Because 5 is the chosen rational number. Okay va? So, this is identity property for addition. Identity property for multiplication என்னது? Into 1. So, 5 into 1 நாலும் 5 தான். 1 into 5 நாலும் 5 தான். புரியுதாடா? 5 into 1, 1 into 5. Order மாத்திரம். So, commutative property ஓடு நீங்க வந்து consider பண்ணுவீங்க. 5 into 1 equals 1 into 5 equals 5. The same rational number will be obtained. இதுதான் identity property. சரியா தங்கம்? இத வந்து நீங்க additive inverse and multiplicative inverse ஓட வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கம்மா. சரியா? multiplicative inverse and additive inverse ன்னு படிச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா ப்ரீவியஸா? additive inverse அப்படின்னா ஒரு நம்பர் கொடுக்கறாங்க அப்படின்னா அதே நம்பர் with a different opposite symbol. இந்த நம்பரோட ஆப்போசிட் இன்வர்ஸ் அப்படின்னா தலைகீழ் ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். சோ additive inverse அப்படின்னா இங்க உனக்கு பிளஸ்ல நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா மைனஸ்ல எழுதணும், மைனஸ்ல நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா பிளஸ்ல எழுதணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது? 1/3 ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் 3/1. சரியா? பட் இங்க ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க எந்த ரேஷனல் நம்பர் எடுத்தாலும் அதனுடைய அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன தங்கம்? additive identity என்னவா இருக்கும்னா 0. சரியா? பாரு a equals 3/-7 எடுக்கறாங்க. இத நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா -3/7. இப்ப இதனுடைய additive identity என்னன்னு பாத்தீங்கன்னா 0. Why 0 is the additive identity? நீ -3/7 அவங்க கொடுத்திருக்கிற இந்த நம்பரோட 0 ஆட் பண்ண அப்படின்னா you will get the same number -3/7. or 0 கூட again -3/7 ஆட் பண்றீங்க அப்படினாலும் what will be your answer? -3/7. so எந்த நம்பர் அவங்க கொடுத்தாங்களோ you will get the same number. so இந்த நம்பருக்கான additive identity என்னன்னு பாத்தீங்கன்னா 0 is the additive identity. அதனால additive inverse நினைச்சுக்காத. additive inverse னா -3/7 ஓட additive inverse என்னது? +3/7. inverse அப்படின்னா இதனுடைய ஆப்போசிட். ஓகேவா? ஆனா additive identity ன்னு வரப்ப என்னது உங்களுக்கு? additive identity னா 0. multiplicative identity னா என்னது? 1. ஓகேவா? multiplicative identity னா என்னடா கண்ணா? 1. சரியா? ஏன் multiplicative identity 1? இப்பதான் நம்ம பார்த்தோம். because if -3/7 is the chosen rational number here. இங்க நம்ம -3/7 ன்ற rational number தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். இத நீங்க 1 னால மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா what is the answer that you will get? -3/7 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? so -3/7 when multiplied with 1 you will get -3/7. 1 when multiplied with -3/7 ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் அதே -3/7 தான் ஆன்சரா கிடைக்கும். புரியுதாடா? so 0 is the additive identity for the given rational number and 1 is the multiplicative identity for the given rational number. so additive identity நாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துரணும்? 0 ஞாபகம் வரணும். multiplicative identity நாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துரணும்? 1 ஞாபகம் வந்துரணும். புரியுதாடா? so இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வர்ஸ் ஓட இத குழப்பிக்காதீங்க. ஓகே தங்கம்? so next பாருங்க inverse property இருக்கு. inverse property நம்ம இப்ப previously பார்த்தது என்னது? identical property. ஐடென்டிட்டி நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நீங்க எந்த நம்பர் சூஸ் பண்றீங்களோ நீங்க நடுவுல பண்ற அந்த ஆபரேஷன்னால அந்த நம்பரே ஆன்சரா கிடைக்கணும். புரியுதா? சோ அத ஐடென்டிட்டி ஒரே மாதிரி இருக்கிறதுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஐடென்டிக்கல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னன்னா இன்வர்ஸ்னா தலைகீழ், கரெக்டா ஆப்போசிட். அதனுடைய ஆப்போசிட் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதனுடைய இன்வர்ஸ் அப்படின்னா என்னது? ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாடா? சோ இதுதான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்க படிச்சீங்க பாத்தீங்களா ப்ரீவியஸா? additive inverse multiplicative inverse அப்படின்னு. சோ அந்த வார்த்தை இங்க வருதா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டில? multiplicative inverse and additive inverse. கரெக்டாடா? சோ இதுதான் இங்க வரும். additive inverse அப்படின்னா for any rational number a there will exist a unique rational number -a.
ஓகேவா? இப்ப நீ 3/7ன்ற ஒரு ரேஷனல் நம்பர் கன்சிடர் பண்றனா அதனுடைய additive inverse property என்னவா இருக்கணும்? -3/7ன்ற ஒரு நம்பரை நீங்க இதோட ஆட் பண்றப்ப your final answer will be equal to 0. புரியுதா இல்லையா? your final answer will be equal to 0. So 0 வந்து additive identity, but இந்த additive inverse அப்படின்றது என்னது? ப்ராப்பர்ட்டின்றது என்னது? அதனுடைய ஆப்போசிட் நம்பர். ஓகேவா? சோ அதான் அவங்க கொடுத்திருக்காங்க. பாரு, a plus of minus a. When you add the given number to its additive inverse minus a, இதோட ஆட் பண்றப்ப உங்களுடைய ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 0. So இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியா. So a plus of minus a equal to 0. அதே மாதிரி பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்க. minus a இப்ப ஃபர்ஸ்ட் எழுது. minus a plus a equals 0. கரெக்டா இல்லையா? minus a plus a equals 0. So நீங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 is your additive identity. Inverse அப்படின்றது என்னது? அந்த ஆப்போசிட் நம்பர். சரியாடா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னா என்னது? நீ a அப்படின்ற ஒரு நம்பர் எடுக்கிற அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. a அப்படின்னா நம்ம டினாமினேட்டர்ல என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். கரெக்டா இல்லையா? டினாமினேட்டர் இஸ் 1 அப்படின்னா அது வந்து என்னது? நியூமரேட்டர் மட்டும் நீ ஹோல் நம்பர் மாதிரி எழுதிக்கலாம். So a by 1 இருக்குது அப்படின்னா அதனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்னவா இருக்கும்? 1 by a. என்ன தங்கம்? 1 by a. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஏன் சொல்றீங்க? நீங்க இதனுடைய இந்த ஆப்போசிட், இப்ப இந்த நம்பரோட ஆப்போசிட்டை நீங்க இங்க எழுதியிருக்கீங்க. a by b இருக்கிற ஒரு ஃபார்மை நீங்க b by a ன்ற ஃபார்மட்ல எழுதியிருக்கீங்க. நீங்க அதை மல்டிப்ளை பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 1 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கணும். 1 is nothing but the multiplicative identity for any rational number. 1 is nothing but the multiplicative identity for any rational number. And இந்த மாதிரி reciprocal அடுக்கிறதுக்கு பேர் என்னது? Multiplicative inverse. என்ன தங்கம்? Multiplicative inverse. ஏன் inverse ன்னு சொல்றோம்? தலைகீழ். அப்படியே இது ஆப்போசிட் பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்றீங்க. சரியாடா தங்கம்? So illustration இருக்கு, அதை பாத்திரலாமா? இங்க பாருங்க. Take a equals minus 11 by 23. கொடுத்திருக்காங்களா? They have chosen a rational number. ஒரு rational number எடுத்துக்கிட்டாங்க. minus 11 by 23. அப்ப inverse, additive inverse இப்ப பாக்குறீங்க. என்ன தங்கம்? Additive inverse property நீங்க verify பண்றீங்க. Inverse அப்படின்னாலே என்னது? இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதனுடைய ஆப்போசிட் எடுக்கணும். அப்ப minus a. minus a என்ன அர்த்தம்? இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. So minus of minus 11 by 23 ஆயிடும். a அப்படின்றது minus 11 by 23. நீ minus a கண்டுபிடிக்கணும்னா minus of minus 11 by 23, that will be equal to plus 11 by 23. So நம்ம சொன்னது உண்மையாயிடுச்சா? பாரு, 11 by 23ன்ற அதே நம்பர், பட் இங்க மைனஸ் இங்க இருக்கு, இங்க பிளஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா. சரியாடா? இதை நீ எப்படி வெரிஃபை பண்ணும் ப்ராப்பர்ட்டிய? a plus of minus a, அதாவது நீ எடுக்கக்கூடிய ரேஷனல் நம்பர் அதனுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ். இதை ரெண்டையும் ஆட் பண்ணா உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 0 கிடைக்கணும். கரெக்டா? இல்ல கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுல minus a plus a, அதாவது இதனுடைய பொசிஷன் இங்க, இந்த பொசிஷனை நீங்க இங்க எழுதிடுறீங்க. செகண்ட் ஆர்டர் பொசிஷன் சேஞ்ச் பண்றீங்க. ஆர்டர், அதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கணும். செக் பண்ணலாமாடா? சோ a அப்படின்னா நமக்கு இங்க என்னது? minus 11 by 23. சரியா? சோ plus of minus a வேல்யூ என்னது? 11 by 23. கரெக்டா? சோ minus 11 by 23 plus 11 by 23 ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? 0. கரெக்டா? அடுத்தது பார், minus a. minus a ஓட வேல்யூ என்ன நமக்கு? 11 by 23 plus a ஓட வேல்யூ என்னது? minus 11 by 23. that is equal to 11 by 23 plus into minus என்னது? minus 11 by 23 plus 11 by 23 minus 11 by 23 will be equal to 0. புரியுதாமா? So additive inverse property அப்படின்றது, if they have given a rational number, அதனுடைய inverse நீங்க எடுக்கிறீங்க. அந்த இன்வர்ஸையும் நம்பரையும் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா you will get the additive identity that is equal to 0. சரியாடா? அடுத்தது என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியா? சோ பாருங்க, அதுக்கு என்ன நம்பர் எடுக்கிறாங்கன்னு பாரு. minus 17 by 29 எடுக்கிறாங்க. என்ன தங்கம்? minus 17 by 29 அப்படின்ற ஒரு நம்பர் எடுக்கிறாங்க. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்றீங்க அப்படின்னா what you should find first step மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னா என்னது? இதனுடைய ஆப்போசிட். நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போயிடணும். இதுல வந்து சிம்பிளுக்கு சம்பந்தம் கிடையாது. சரியாடா? மைனஸ்னா உடனே பிளஸ்ல எழுதுறேன், அது கிடையாது. இது அடிட்டிவ் இன்வெர்ஸ் கிடையாது. திஸ் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். அப்ப இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் தான் இதனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். என்னது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்? 29 by 17 மைனஸ் கண்டிப்பா இருக்கணும். minus 29 by 17. 17 by 29 positions alone are changed. Numerator and denominator are alone
changed. Inverse na இதனுடைய opposite. So minus 29 by 17. அதையும் குழம்பிக்காத செல்லம். Additive inverse அப்படின்னா symbol change ஆகிறது. Multiplicative inverse அப்படின்னா numerator denominator position change ஆகிறது. இதுல symbol change ஆகாது. சரியாடா? So multiplicative inverse property எப்படி verify பண்ணுவீங்க? இது b அப்படின்ற rational number. இது என்னது? 1 by b. அதாவது இதனுடைய reciprocal. கரெக்டா? நீ b ஐயும் 1 by b யும் multiply பண்ணாலும் உனக்கு 1 கிடைக்கணும். 1 by b ஐயும் b multiply பண்ணாலும் உனக்கு என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். கரெக்டா? ஆர்டர் மாத்தினாலும். Commutative property. So இங்க b நமக்கு என்னது? minus 17 by 29 into 1 by b என்னது? minus 29 by 17. பாரு மல்டிப்ளை பண்றப்போ 1 கிடைக்குதான். எப்படி? 29 க்கு 29 கேன்சல் ஆயிடும். 17 க்கு 17 கேன்சல் ஆயிடும். மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆவறப்ப பிளஸ் ஆயிடும். So plus 1 only remains. 1ன்றது என்னது? Multiplicative identity for any rational number. 1 is a multiplicative identity for the given rational number. So அடுத்ததுல செக் பண்ணலாமா? 1 by b அதாவது reciprocal first எழுதுற. Reciprocal அப்படின்னா என்னது? இங்க minus 29 by 17 is the reciprocal. இத given rational number b ஓட multiply பண்ணா minus 17 by 29 ஓட multiply பண்ணா again என்னது? 29 29 cancel ஆயிடும். 17 17 cancel ஆயிடும். minus 1 into minus 1 will be equal to plus 1, which is equal to multiplicative identity of the given number. புரியுதா? inverse அப்படின்னா தலைகீழ், identity அப்படின்றப்ப அந்த particular number 0 and 1. சரியாடா? So அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதாமா? multiplicative inverse property and identical property. So easy தான். சரியாமா? ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ரிலேட்டட் தான். நீ ஐடென்டி ப்ராப்பர்ட்டின்னு பாக்குறப்ப அடிஷனுக்கு எந்த நம்பர்? 0, மல்டிப்ளிகேஷனுக்கு எந்த நம்பர்? 1. சரியாடா? சோ இங்க இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு பாக்குறப்ப நீங்க இந்த 0 and 1 எப்படி கன்சிடர் பண்ணணும்னா இந்த நம்பரோட இன்வர்ஸ் எடுக்கிறப்ப நீங்க எந்த ரேஷனல் நம்பர் எடுக்கிறீங்களோ அதனுடைய இன்வர்ஸோட ஆட் பண்ணா 0 கிடைக்கணும். இதனுடைய மல்டிப்ளிகேஷன் பண்ணா 1 கிடைக்கணும். புரியுதாடா? சோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நீங்க எதுக்கு தான் பாக்குறீங்க? only for addition multiplication. இங்க என்னது? addition multiplication. புரியுதா தங்கம்? ஈஸி தானடா? சோ சம்ஸ் பாக்குறப்ப நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டி கம்பைன் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா தெளிவாயிடும். ஓகே, தனித்தனியா பாக்குறப்ப ரொம்ப ஹியூஜ் போர்ஷன் மாதிரி தெரியும். பட் அப்படி கிடையாது. இது ரொம்ப சிம்பிள். சரியா? சம்ஸா பாக்குறப்ப எல்லாமே மிங்கிள் பண்ணி எந்த இடத்துல அப்ளை பண்ணலாம், எது எந்த ப்ராப்பர்ட்டி எங்க அப்ளை ஆகுன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி இது. சரியா தங்கம்? சரி, ஓகேமா, தேங்க்யூடா. பாப்பு கவனிடா. சோ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்போம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். கரெக்டா? So what you have already seen அப்படின்னா commutative property, associative property, identity and inverse property இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. Now we are going to see distributive property. சரியா? So what do you mean by distributive? First distribute பண்றது அப்படின்னா என்னடா? When you distribute chocolates to the students, ஓகேவா? நம்ம வந்து ஒரு 50 chocolates வச்சிருக்கோம் அப்படின்னா there are 30 students or even 50 students, ஓகேவா? இல்ல 25 students இருக்கிறாங்கன்னு எப்படி வேணாலும் எடுக்கலாம். So இப்படி இருக்காங்கன்னா if you have to distribute this 50 chocolates to those 25 students, நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 50ய ஈக்குவலா டிவைட் பண்ணிட்டு you distribute to the 25 students. கரெக்டா தங்கம்? So இப்ப இதே கான்செப்ட தான் சொல்ல நம்ம distributive propertyல யூஸ் பண்ண போறோம். So before seeing this property in general, நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to see an example. இந்த ப்ராப்பர்ட்டி எங்க அப்ளை ஆகுதுன்ற எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. 102 into 23 அப்படின்னு ஒரு நம்பர் மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த 102 அப்படின்ற நம்பரை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா செப்பரேட் பண்ண போறீங்க. which means பாதி பாதியா பிரிக்க போறீங்க. ஓகேவா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த ஃபார்மட்ல யூ ஸ்பிளிட் இட் அப். சரியா? சோ இப்ப ஸ்பிளிட் இட் அப் அப்படின்னா யூ ஆர் ஸ்பிளிட்டிங் இட் as 100 plus 2. சரியாடா தங்கம்? சோ 102 எப்படி ஸ்பிளிட் பண்ண போறீங்க? 100 plus 2. இப்ப வெளியில என்ன நம்பர் இருக்கு? into 23 அப்படின்ற நம்பர் அது அப்படியே தான். it remains the same. ஓகேவா? just that this 102 has to be splitted up and then distributed to the number outside. ஓகேவா? இப்ப இங்க வெளியில என்ன நம்பர் இருக்குது? 23ன்ற நம்பர் இருக்கு. சோ நம்ம இப்ப இத நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டு both these numbers should be distributed to this 23, the number that is outside the parenthesis, outside the bracket. சரியாடா தங்கம்? 102 into 23 அப்படின்றத 100 plus 2 சொல்லி ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் we should distribute. distributeனா என்னது? இப்ப இந்த 23ன்றதுக்கு இந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம பண்ணணும். அப்ப என்னது?
100 வெளியில என்ன நம்பர் இருக்கு in multiplied with 23. 100 multiplied with 23 is nothing but 2300 plus இங்க என்ன சொல்ல இருக்கு உள்ள plus அடுத்தது என்னது 2 இருக்கு 2 when multiplied with 23 gives you 46. So இப்ப ஈஸியா 2300 plus 46 என்னது 2346. கரெக்டா சொல்லும். So 102 into 23ன்றது உங்களுக்கு ஈஸியா அமைஞ்சிருச்சா இங்க using the distributive property. 102 you have splitted up and then distributed to the number that is outside 23ன்ற நம்பருக்கு 100 into 23 plus 2 into 23. இப்ப இது இங்க addition எடுத்த மாதிரி நீங்க இத subtractionly distribution property apply பண்ணலாம். எப்படின்னா 98 into 23. Okay, similar pattern ல நான் எடுக்கிறேன் 98 into 23. Now what you are going to do 98 அப்படின்ற நம்பரை you are going to split it up. So first step என்னது 100 minus 2 எனக்கு எது convenient அப்படி நான் split பண்ணிக்கிறேன் because multiplying with 10 100 or 1000 is always easy. So அதனால நான் இது in terms of 100ல split பண்றேன். நான் split பண்ணதுக்கு அப்புறம் I'm going to distribute to the number outside. 100 minus 2 சொல்லி இந்த நம்பரை split பண்ணிக்கிட்டேன். இங்க எப்படி நான் 100 plus 2 split பண்ணனும் அது மாதிரி இங்க 100 minus 2. 100 minus 2 is nothing but 98. கரெக்டா இல்லையா 100 minus 2 is nothing but 98. இங்க வெளியில என்ன இருக்கு 23. So now how will you distribute? For 98 into 23 சிம்பிளா இருந்தது நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்னும் simplify பண்ணிருக்கோம் லைக் ரெண்டா split பண்ணிட்டு 100 23க்கு first distribute பண்றப்ப 100 minus 23 நினைச்சுக்காச்சலும் உள்ள இருக்கக்கூடிய இந்த parenthesis குள்ள இருக்கிறது நீங்க வெளியில இருக்க நம்பருக்கு distribute பண்றீங்க வெளியில என்ன சிம்பிள் இருக்கு into. So 100 into 23 okay என்னது 2300 வரும் அடுத்தது மைனஸ் இருக்கு parenthesisல அதை எழுதிரு அடுத்தது bracket குள்ள என்ன இருக்கு 2ன்ற நம்பர் இருக்கு that should also be distributed அப்ப 2 into 23 ஓகேவாமா so 2300 minus 46 சரியா so 2300 minus 46 எவ்வளவு 2254 கரெக்டாமா 2254 is your answer எதுக்கு 98 into 23 க்கு அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்னது இந்த multiplication அப்படின்றது it is distributed over both addition and subtraction it is distributed over both addition and subtraction அததான் நீங்க இங்க பண்றீங்க ஓகேவா தங்கம் சோ என்ன அப்படின்னா a into இங்க உள்ள இருக்கிற நம்பர் வந்து உங்களுக்கு ஒண்ணா b plus cன்ற ஃபார்மட்ல ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல b minus cன்ற ஃபார்மட்ல ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த b plus c க்கு இப்ப நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் எதை எடுக்கலாம் 102ன்ற நம்பர் 102ன்ற நம்பர் நீங்க எப்படி பண்ணலாம் 100 plus 2 சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணலாம் கரெக்டா இங்க 98ன்ற நம்பர் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா இது என்ன பண்ணலாம் 100 minus 2 சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணலாம் கரெக்டா நான் ஜஸ்ட் ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நான் சொல்லியிருக்கேன் சரியா தங்கம் சோ இப்ப எனி நம்பர் when multiplied with a bigger number நீங்க அந்த நம்பர் என்ன பண்ணலாம் b plus c அப்படின்ற ஃபார்மட்ல ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சாலோ இல்ல b minus cன்ற ஃபார்மட்ல ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சாலோ நீங்க அதை என்ன பண்ண போறீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க multiplication over addition and multiplication is distributed over subtraction so இந்த a அப்படின்றது உள்ள இருக்கிறது என்னது b அப்படின்ற நம்பரோட ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை ஆகும் then plus a அப்படின்ற நம்பர் என்ன ஆகணும் c அப்படின்ற நம்பரோடயும் மல்டிப்ளை ஆகணும் கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் இது ஈக்குவலா so a into c ஓகேவா தங்கம் so இங்கேயும் சொல்லுங்க பார்க்கலாம் this a should be distributed over b and also c ஏன்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்க ஒரே நம்பர் இந்த 98 அப்படின்றது 100 minus 2 அதாவது b minus c ரெண்டு நம்பரை நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் அப்ப இந்த a அப்படின்றது என்னது it should be distributed to both these numbers கரெக்டா இல்லையா ஸ்ப்ளிட் அப் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ரெண்டு நம்பருக்கும் தான் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் so a is multiplied with b and உள்ள என்ன சிம்பிள் இருக்கு minus again a இந்த வெளியில இருக்கிற நம்பர் a it should be multiplied with இங்க ரிமைனிங் என்ன இருக்கு c சரியா தங்கம் புரியுதாடாமா so இது இன்னொரு டைம் இங்க இல்லஸ்ட்ரேஷனோட பார்த்தலாமாமா அப்ளிகேஷன் புரிஞ்சது இல்லடா தங்கம் so சிம்பிளா சொல்லாம எப்படி நம்ம வந்து a any number if it has to be multiplied with some number in addition ஓகேவா b plus c அப்படின்ற இங்க நம்பரோட இருந்துச்சு அப்படின்னா நீ எப்படி தங்கம் பண்ணலாம் a into b first a வ b ஓட மல்டிப்ளை பண்றீங்க பிராக்கெட் குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணிடுறீங்க then plus ஏன் plus எழுதுறோம் bracket குள்ள என்ன சிம்பிள் இருக்கு plus அடுத்தது bracket குள்ள ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கு cன்றது அப்ப இந்த a வந்து it should be distributed to c also a into c ஓகேவா அததான் இங்க கொடுத்திருக்காங்க பாரு a into b plus c equals a into b plus a into c
புரியுதா? A into B plus A into C. ஓகேவா? இதே இதை நம்ம என்ன பண்ணலாம்? A into B minus C equals என்ன சொல்லும்? A into multiplication is distributed over subtraction. இந்த இடத்துல நம்ம பார்க்க போறது இங்க புக்ல இல்லாம நான் இன்னொன்னு சொல்றேன். அடிஷன் மாதிரி சப்ட்ராக்ஷன்லயும் நீங்க இது பண்ணலாம். சோ அப்ப என்ன வரும்? A into B. இங்க பாருச்சாலும் A into B. பிராக்கெட் குள்ள இருக்கிற B யோட மைனஸ் இருக்கு. சோ A into B மைனஸ் எழுதிக்கோ. அடுத்தது என்னது? A into C. பிராக்கெட் குள்ள அடுத்தது என்ன இருக்கு? C இருக்கு. அப்ப A into C. So it is distributed over both the numbers that you have splitted up. சரியாடா தங்கம்? So இதுதான் pattern. A into B plus C அப்படின்னா A into B plus A into C. A into B minus C அப்படின்னா A into B minus A into C. சரியா தங்கம்? So illustration கொடுத்திருக்காங்க பாத்தரலாமா? அது என்னன்ட்டு பாருங்க. Take rational numbers A, B, C. ஏன்னா இங்க 3 நம்பர் ரிலேட் ஆயிருக்கு நம்ம கரெக்டா? So அப்ப A, B, C அப்படின்னு சொல்ற இடத்துல என்ன எடுத்திருக்காங்க? -7/9, 11/18, -14/27. இப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஓவர் அடிஷன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன். A into B plus C. நீங்க இப்படி பண்றதும் A into B plus A into C இந்த பேட்டர்ன்ல பண்ணாலும் உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கும்? சேமா தான் இருக்கும். புரியுதாடா தங்கம்? நீங்க 98 டைரக்டா 23 யோட மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் 98 100 minus 2 ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் ரெண்டுமே எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா தங்கம்? இப்போ ஃபர்ஸ்ட் டைரக்டா இந்த சம் ஃபார்மேட்ல செஞ்சிடலாமா? A into B plus C. ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் என்ன? B plus C. LHS ஆப்ரேட் பண்றோம். LHSல B plus C தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஏன்னா that is inside the bracket. As per board mass, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிற நம்பர் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். சோ B plus C அவங்க இங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்க பாரு. What is B plus C equals 5/54. 11/18 -14/27 ஆட் பண்றாங்க. So you get 5/54. Then what you should do? After finding the term inside the bracket, நீங்க அதை என்ன பண்ணணும்? வெளியில என்ன இருக்கு? A ஓட மல்டிப்ளை ஆயிருக்கு. So 5/54 A ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -35/486. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. -35/486. கரெக்டா? ஏன் மேம் இந்த கால்குலேஷன்ஸ்ல பண்ணலாம்டா ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கா என்ன கான்செப்ட்ன்றது சொல்றேன். பிகாஸ் இது ரிப்பீட்டடா என்னது? அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு வரதுதான். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பேட்டர்ன்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, LHS வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்றோம்னா A into B plus C னே ஆப்ரேட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் B plus C should be operated. அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சர் you should multiply with A. So -35/486 is your final answer. இப்ப ரைட் ஹேண்ட் சைடோட நம்ம வெரிஃபை பண்ணலாமா? ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கு? A into B plus A into C. ரெண்டு விதமா ஸ்பிளிட் ஆயிருக்கு அதே. ஓகே, சோ A into B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் என்ன? -77/9 into 9 into 2 இருக்கு. A into C அப்படின்னா ஆன்சர் என்ன இருக்கு? 98/9 into 9 into 3. இதை வந்து தங்க நீங்க இப்படிதான் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. -77/9 9s are என்ன? 81. 81 2s are என்னது? 162. So 162 னு நீங்க எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்க என்னது? 98 divided by 9 9s are என்ன? 81. 81 into 3. அடுத்தது என்னது? 98 by 3 1s are 3, 8 3 8s are 24. So 243. இப்படியும் எழுதலாம். புரியுதா எடுத்தாங்க? இப்படிதான் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் மேம் டினாமினேட்டர்ல இங்க மல்டிப்ளிகேஷன்ல விட்டுட்டாங்க அப்படின்லாம் இல்ல. நீங்க இதை மல்டிப்ளை பண்ணி கூட எழுதிடலாம். ஓகே, சோ இப்ப A into B கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. A into C கண்டுபிடிச்சு வச்சாச்சு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்? A into B should be added to A into C. கரெக்டா? சோ இங்க அந்த அடிஷன் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா what is your final answer? -35/486. பாருங்க ரெண்டு ஆன்சருமே உங்களுக்கு ஈக்குவலா இருக்குதா இல்லையான்னு? It should be equal. அதுதான் நம்ம distributive propertyல படிக்கிறது. ஓகேவாடா? So this is distributive over multiplication is distributed over the addition. உள்ள வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குன்னா இந்த A அப்படின்றது இந்த ரெண்டு டேர்முக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. A into B அதே மாதிரி பிளஸ் A into C. ஓகேவா? உள்ள மைனஸ்ல இருந்தாலும் இது நீங்க நோட் பண்ணிக்கோங்கம்மா. A into B minus C இருந்தாலும் என்னது? A into B minus A into C. ஓகேவா? இந்த மைனஸ் எழுத மறந்துடாத, பிளஸ் எழுத மறந்துடாத. ஓகேவா? A into B minus A into C. நிறைய பேர் அதே மாதிரி என்ன பண்ணிடுவீங்க? இங்க பிளஸ் போட மறந்துடுவீங்க, கன்ஃபியூஸ் ஆவீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகாம தெளிவா எழுத பாரு. சரியாடா தங்கம்?
சோ புரிஞ்சுதா? மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்க வெறும் அடிஷன் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இதே ப்ராப்பர்ட்டியை நீங்க சப்ட்ராக்ஷன் எழுதுனீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. திருப்பி சொல்றேன், a இன்டு மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் சப்ட்ராக்ஷன். அப்ப சப்ட்ராக்ஷன் உங்களுக்கு பிராக்கெட் குள்ள இருக்கும். சரியாடாமா? இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி, அதாவது எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறப்ப என்னது, a is distributed to b. கரெக்டா? உள்ள இருக்கக்கூடிய இந்த b க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்ப a into b. உள்ள என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். அது மைனஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது என்னது? a should be distributed to c also. ரெண்டு டேர்முக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அப்ப a into c. ஓகேவாடா தங்கம்? So this is your property, distributive property. ஓகேவா? நீங்க இப்படி பண்ணாலும் கிடைக்கிற ஆன்சர் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே தான் நீங்க இப்படி ஸ்பிளிட் பண்ணி கண்டுபிடிக்கிறப்போ அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லயே ஒரு எக்ஸாம்பிள் 102 into 23 ஒரு எக்ஸாம்பிளும் 98 into 23 ஒரு எக்ஸாம்பிளும். இதை நீங்க நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களோ அதே ஆன்சர் தான் 100 plus 2 into 23 பண்றப்ப கிடைக்கும். 100 minus 2 into 23 பண்றப்பவும் கிடைக்கும். இது மாதிரி வேற நம்பர்ஸ்க்கு கூட நீங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியாடா தங்கம்? புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்காடா? சோ எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. இது சம்ல அப்ளிகபிளா இருக்கா, எப்படி இருக்கு, என்ன எப்படி அப்ளை பண்ணணும்ன்றத நம்ம இனிமேட் பார்க்க போறது எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ்ல. சரியாடா தங்கம்? ஓகேமா, தேங்க்யூ. பாப்பு கவனிடா, நம்ம இப்போ ப்ரீவியஸா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்திருக்கோம். கரெக்டா? closure property, commutative, associative, identitive, inverse and distributive property. So இதுல நம்ம இப்ப இங்க கொடுத்திருக்கிற டேபிள் நான் லாஸ்டா பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த டேபிள்ல ஒன்னு நோட்டீஸ் பண்ணுங்க. fill in the blanks in the table given below of properties of integers. ஓகேவா? So இங்க ரேஷனல் நம்பர்ஸ்ன்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருப்போம்? பிஃபோர் ரேஷனல் நம்பர்ஸ் we would have studied about integers. So இப்ப இந்த இன்டீஜர்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டில எப்படி அப்ளிகபிளா இருக்கு அப்படின்றது அவங்க இங்க டேப்லோ காலத்துல கொடுத்திருக்காங்க. So considering integers என்னது? 0 அப்படின்னா அதனுடைய ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே 1 2 3 4 5 6 அப்படின்னு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அண்ட் -1 -2 -3 -4 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். கரெக்டா? 0 அப்புறம் இங்க பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ், நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். சோ இதெல்லாம் தான் இன்டீஜர்ஸ்ல வரும். நம்ம ரேஷனல் நம்பர்னு பாக்குறதுக்கு இதுக்கு அடுத்தது a by b ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா? சோ இப்போ நம்ம இன்டீஜர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இத வச்சு நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, we have to fill in the blanks in the table using a b c அப்படின்ற ஒரு இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கொடுத்திருக்காங்க. நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் நம்பர்ஸ்ல கொடுக்கணும். ஓகேவாடாமா? சோ இப்போ அடிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிஷனுக்கு all the properties will be applicable. closure property, yes. commutative property, yes. associative property, yes, it is applicable. identity, inverse, distributive எல்லா ப்ராப்பர்ட்டியுமே applicable. ஏன் அப்படின்னா பாருங்க, a plus b is in z. நீங்க a b ரெண்டு integers எடுக்கிறீங்க அப்படின்னா when you add those integers வரக்கூடிய sum final ஆன்சருக்கு பாத்தீங்களா, that answer will also be an integer. அதுக்கு பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. 5 is an integer, -3 is an integer. when you add these two integers உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 2 அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்குது. and 2 is also an integer. so when you add any two integers the answer should also be an integer. so closure property satisfied. அடுத்தது என்னது? commutative property. commutative property என்ன? order change ஆனாலும் answer should be the same. so you say choose the same integers 5 and -3. 5 plus -3 நாலும் 2 தான், -3 plus 5 நாலும் 2 தான். so answer is same. commutative property. associative என்னது? இந்த grouping நீங்க change பண்ணீங்க அப்படினாலும் answer should be same. if you consider three integers a b c, a plus b first add பண்ணிட்டு then if you add c ஒரு answer கிடைக்கும். a plus b plus c, first b plus c add பண்ணிட்டு then if you add it to a அதே answer தான் உங்களுக்கு கிடைக்கும். so the same answer will be obtained even when you association is different. இங்க first ரெண்டு நம்பர் associate பண்றீங்க, இங்க செகண்ட் ரெண்டு இன்டீஜர்ஸ் அசோசியேட் பண்றீங்க. சோ இப்படி அசோசியேட் பண்ணாலும் நமக்கு என்ன? the answer should be the same. identity is nothing but additionக்கு எப்போதுமே identity element என்னடா கண்ணா? 0. if you add 0 to any integer the answer will be the same integer. அதே integer தான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். பாருங்க -4 கூட 0 ஆட் பண்ணீங்கன்னா you will get the same -4 as answer. inverse அப்படின்னா என்ன தங்கம்?
இங்க என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ அதனுடைய ஆப்போசிட் சிம்பிள். இஃப் யூ டேக் 5 அப்ப அதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது -5. அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்றப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கணும், அந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் 0ன்றது கிடைக்கணும். பாருங்க இங்க 5 அப்படின்ற ஒரு இன்டிஜர் கன்சிடர் பண்ணிருக்காங்க. இஃப் யூ டேக் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் நம்பர், 5 ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன -5, அவ்வளவுதான். +5 இருக்குன்னா மைனஸ், அது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும், 0 இருக்கணும். தட் இஸ் கால்ட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது, a into b plus c அப்படின்னு பிராக்கெட் குள்ள இருந்துச்சுன்னா this a should be distributed to b and also to c. a into b plus a into c. புரியுதாடா தங்கம்? பிராக்கெட் குள்ள வந்து உங்களுக்கு ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்க அந்த வெளியில இருக்கிற நம்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். a to b and a to c. ஓகேவா? அதான் a into b plus a into c. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சோ அடிஷனுக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷனுக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் எழுதணும். அவ்வளவுதான். பாருங்க a b is in z அப்படின்றாங்க. சோ எக்ஸாம்பிள் எழுதலாமா? எனி டூ இன்டிஜர்ஸ், 5ன்னு ஒரு இன்டிஜர், இப்ப நம்ம இங்க எடுத்திருக்கிறதுனால அதே இன்டிஜர் எடுக்கிறேன். 5ன்ற ஒரு இன்டிஜரும் -3ன்ற ஒரு இன்டிஜரும் எடுக்கிறோம். So let's say a equals 5 and b equals -3. These two are integers. அப்ப இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா that product should also be an integer. அப்பதான் closure property satisfy ஆகும். கரெக்டா இல்லையாமா? So a equals 5, b equals -3. If I take ab, அதாவது 5 into -3, answer is என்னது, -15. -15 is also an integer. -15 belongs to z. Closure property satisfied in multiplication. ஓகேவா? கிடைக்கக்கூடிய ஆன்சரும் அதே கேட்டகரியை சேர்ந்ததா இருக்கணும். If you take an integer, then your answer should also be an integer. Addition, subtraction, multiplication என்ன பண்ணீங்கனாலும் அந்த ஆன்சரும் இன்டிஜரா இருந்துச்சுன்னா it is a closure property satisfied. ஓகேவாமா? இது ரேஷனல் நம்பர்னு பாக்குறப்ப இப்ப இன்டிஜர்ஸ்ல கேக்குறதுனால we are going to take examples for integers. ஓகேவாமா? அடுத்தது போலாமா? a into b equals b into, சேம் எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? 5 into -3 equals -3 into 5 equals என்னது, 5 into -3 நாலும் -15 தான். ஏன் 5 3s are 15, plus into minus is minus, அப்ப -15. -3 into 5 நால என்னது, 3 5s are 15, minus into plus is minus, so -15. Same answer. Commutative property satisfied in multiplication. ஓகேவா? அசோசியேட்டிவ் என்னது, a into b. அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. சோ நம்ம இதை ஃபில் பண்ண தேவையில்லை. a into b into c. இதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு வெளில இருக்க நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் b and c மல்டிப்ளை பண்ணிட்டு a ஓட மல்டிப்ளை பண்ணாலும் you get the same answer. பாருங்க -36 -36. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன எக்ஸாம்பிள் ஃபில் பண்ணணும், a into 1 equals 1 into a. அதாவது a இருக்கிற இடத்துல if you substitute any integer when it is multiplied with 1, identity element என்னது, மல்டிப்ளிகேஷனுக்கு 1. when it is multiplied with 1 உங்களுக்கு அந்த same number should be obtained. அப்போ 5 into 1 நாலும் 5 தான், 1 into 5 நாலும் 5 தான். சரி, இன்டிஜர்னாலே நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். கரெக்டா? சோ -3 into 1 நாலும் -3 தான், 1 into -3 நாலும் -3 தான். கரெக்டா? ஆர்டர் வந்து நீங்க எந்த நம்பரை வந்து ஆர்டர் கிடையாது, எந்த நம்பரை 1ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் you will get the same number. புரியுதாடா தங்கம்? சோ அதுதான் நம்ம இங்க எக்ஸாம்பிளா எழுதணும். ஓகே, ஐடென்டிட்டிக்கு. நெக்ஸ்ட் என்னது, இங்க ரெண்டுத்துக்கும் நம்ம எதுவும் எக்ஸாம்பிள் எழுத தேவையில்ல, because it is not applicable and it does not exist. அடுத்தது பார்க்கலாமா, சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன்ல என்ன கேக்குறாங்க, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கேக்குறாங்க. சோ சப்ட்ராக்ட் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கலாமா? சோ எனி டூ இன்டிஜர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் -2 +2 எடுக்கலாமா? a equals -2 ஒரு இன்டிஜர் and b equals +2 செகண்ட் இன்டிஜர். இப்ப என்ன பண்ணணும், even if you subtract, இது ரெண்டும் integers category சேர்ந்த numbers தான். இதை நீங்க subtract பண்ணீங்க அப்படின்னாலும் the answer also should be belong to the same category. எந்த category, integers எடுத்திருக்கிறீங்க. அப்ப பாருங்க -2 subtract பண்ணலாமா, minus of b உடன் என்னது +2. ஓகேவா? -2 plus of +2 அப்படின்னா என்னது, -2 -2, that is equal to -4. -4 is also an integer. உங்களுக்கு இன்டிஜர்லயே தான் ஆன்சரும் கிடைச்சிருக்கு. சோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கறதுன்னு புரியுதாடா? அடுத்தது போலாமா? பாருங்க ஃபெயில்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, பட் they have asked for example. எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு கேக்குறாங்க. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கேட்டகரி. இது என்னடா சொல்றாங்க, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பாருங்க இங்க மேல ஸ்க்ரால் பண்றேன், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி காலத்துக்கு நேரா இருக்குது. ஓகேவா?
கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏன் சப்ட்ராக்ஷன்ல ஃபெயில் ஆகுதுன்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. a இருக்கிற இடத்துல we can substitute 2 and b இருக்கிற இடத்துல I can substitute 3. சரியாடா தங்கம்? a equals 2 னு ஒரு இன்டிஜர் எடுக்கிறேன், b equals 3 ன்ற ஒரு இன்டிஜர் எடுக்கிறேன். சோ 2 minus 3 ஓட ஆன்சர் என்னது? -1. ஏன்? 2ங்கிறது சின்ன நம்பர், 3 தான் பெரிய நம்பர். அப்ப அந்த சிம்பிள் தான் நம்ம எழுதுவோம். -1. b minus a என்ன பண்ணும்? 3 minus 2 னு எழுதணும். கரெக்ட்டா? b வேல்யூ 3, a வேல்யூ 2. 3 minus 2 என்னது? 1. அப்ப +1. -1 1 ஈக்குவல் ஆடா? கிடையாது. It is not equal. அதனால commutative property is not satisfied. எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சா நம்ம? a ஒரு இன்டிஜர் நம்பர் வேல்யூ எடுக்கிறீங்க, b ன்ற இன்டிஜருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. சோ a minus b பண்றப்ப -1 கிடைக்குது, b minus a கிடைக்கிறப்ப +1 கிடைக்குது. நம்ம எடுத்த எக்ஸாம்பிள்ல -1 is not equal to +1. சோ நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. ஓகேவா? சோ அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி? Associative property. கரெக்டடா? Associative property subtractionக்கு எப்படி வருதுன்னு கேக்குறாங்க. அதுவும் கண்டிப்பா satisfy ஆகாது. ஏன்? if commutative property is not satisfied, அப்ப associative property உங்களுக்கு satisfy ஆகாது. எப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட அந்த order related தான். பாருங்க, நீங்க a minus b பண்றீங்க. எக்ஸாம்பிளே கொடுத்து பார்த்தரலாம். a equals 1, b equals 2, c equals 3. ஒரு 3 இன்டிஜர் நம்ம இங்க எடுத்துட்டோம். a க்கு, b க்கு, c க்கு வேல்யூ எடுத்துட்டோம். a minus b ஃபர்ஸ்ட் ஆபரேட் பண்ணோம்னா என்னதுங்க? 1 minus 2, அப்புறம் வெளியில என்னது? -3. 1 minus 2 ஓட வேல்யூ என்ன? -1 minus 3. -1 minus 3 ஓட வேல்யூ என்ன? -4. ஓகேவாடா தங்கம்? சோ a minus b minus c ஓட வேல்யூ என்ன? -4. இப்ப இதே இது a minus b minus இங்க c டா செல்லும். பிரிண்டிங் மிஸ்டேக். a minus b minus c க்கு ஈக்குவலா இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? b minus c ஆபரேட் பண்ணனும். b minus c னா என்னது? 1 minus b minus c என்னது? 2 minus 3. சரியாடாமா? அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன? 1 minus 2 minus 3 ஓட வேல்யூ என்னது? -1. அடுத்த ஸ்டெப்ல என்னது? 1 minus of -1 will be equal to 1 plus 1. That will be equal to 2. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு -4 ஆன்சரா கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடுல +2 ஆன்சரா கிடைக்குது. -4 is not equal to +2. அப்ப நம்ம இங்க கொடுத்திருக்கிற இத வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்து வெரிஃபை பண்ணி காமிச்சிட்டோம். புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? அடுத்தது போலாமா? distributive property subtractionல a into b minus c equals a into b minus a into c. இங்க அப்ளை பண்ணலாமா? a equals 1, b equals 2, c equals 3. first left hand sideல என்ன இருக்கு? a into b minus c. அப்ப a இருக்கிற இடத்துல 1 into b minus c. அப்ப 2 minus 3. Okay. So 1 into 2 minus 3 எவ்வளோடா? -1. That is equal to final answer என்னது? -1. So left hand sideல answer என்ன நமக்கு? -1. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? a into b minus a into c. a into b minus a into c. a வேல்யூ என்ன எடுத்திருக்கிறோம்? 1 into b வேல்யூ என்ன? 2. 1 into 2 minus 1 into 3. 1 into 2 என்ன? 2 minus 1 into 3 என்ன? 3. 2 minus 3 equals -1. So இங்கே என்னது? -1. அப்ப left hand side equals right hand side. நம்ம கொடுத்திருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோமா? a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ சொல்லி நம்பர்ஸ் கொடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சா? புரியுதாடா? ஈஸியா தானே இருக்குது. So just you have to substitute values for a, b and c and verify the property whether the given property is correct or not. அவ்வளவுதான். சரியா? இங்க பாருங்க. fails. டிவிஷனுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியுமே அப்ளிகபிளா இருக்காது. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டிவ், இன்வர்சிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் எதுவுமே வந்து உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்காது. ஸோ இங்க எக்ஸாம்பிள் வெரிஃபை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அவங்க கேட்கல, அதனால நம்ம வெரிஃபை பண்ணல. இல்லைனாலும் யூ குட் வெரிஃபை. ஓகேவா? அவங்க கேட்டிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்டீஜர்ஸ் அப்ளை பண்ணி பாத்தீங்க, ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது கரெக்டா வரும். ஓகேவாடா தங்கம்? ஸோ பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியா, இப்ப நீங்க a டிவைடர் b ன்னு எடுக்கிறீங்க. a க்கு ஒரு வேல்யூ 3 ன்னு எடுக்கிறீங்க, b க்கு ஒரு வேல்யூ 6 அப்படின்னு எடுக்கிறீங்க. ஓகேவா? a டிவைடட் b அப்படின்னா நீங்க 3/6 அப்படின்னு வேணாம். இது வந்து ஆக்சுவலி ஏன் பிலாங் ஆகாதுன்றதை நம்ம கேட்கிறோம். சோ அப்ப வேற ஏதாவது நம்பர் கொடுக்குறேன். 3/4. ஓகேவா? சோ அப்ப a டிவைடட் பை b னா என்னது? 3/4ன்ற ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? 3/4. 3/4 அப்படின்றது இன்டீஜர் கேட்டகரியில வரும்? கிடையாது. ரேஷனல் நம்பர் கேட்டகரிக்குள்ள போயிடும். சோ நீங்க எடுக்கிறது இன்டீஜர்ஸ், பட் அதை நீங்க டிவிஷன் ஆபரேஷன் அப்ளை பண்றப்ப அதனுடைய ஆன்சர் எப்படி கிடைக்குது? ரேஷனல் நம்பரா கிடைக்குது. சோ இன்டீஜர்ஸ் கேட்டகரியில இருந்து ரேஷனல் கேட்டகரிக்கு போயிடுறதுனால க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் பிலாங் ஹியர், டஸ் நாட் ஹோல்ட் ஃபார் டிவிஷன். புரியுதாடா? சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா தங்கம்? சோ இது சிம்பிள் தான். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து அதே பேட்டர்ன். நீங்க ஏபிக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி வெரிஃபை பண்ணி பாக்குறீங்க ஒவ்வொரு இடத்துலயும். சரியாமா? ஓகேவாடா? தேங்க்யூடா.